السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத்துகளை ஹதீஸுகளை பார்த்து வருகிறோம். மிஷ்காத் ஷரீஃபிலே 1085வது ஹதீஸ், பாபு தஸ்வியத்து ஸஃப், தொழுகையிலே சஃப்பை சீர்படுத்துவது பற்றிய பாடம். அதை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயங்கள். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அனின் நுஅமான் இப்னுல் பஷீர் நுஅமான் இப்னி பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸவ்வி சுஃபூஃபனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வரிசைகளை தொழுகையில் நேர்படுத்துவார்கள். ஹத்தா கஅன்னமா யுஸவ்வி பிஹல் கிதாஹ, அதாவது ஒரு அம்பு இருக்க, அம்பு எப்பயுமே ரொம்ப நேராக இருக்கணும், அப்போ தான் குறி நேராக போகும். அம்பு கோணையாக இருந்தால் கொஞ்சம் வளைஞ்சிருந்தா என்ன செய்ய முடியும்? நம்ம வில்லை விட்டு அம்பு கிளம்பும்போது கோணையாக தான் போகும், நேராக போகுமா? அது சுற்றிக்கிட்டே போகும் டப டபன்னு. அதனால் அம்பு எல்லா பக்கமும் நேராக இருக்கும். இப்படியும் வளையக்கூடாது, கோணையாக அப்படி இருக்கக்கூடாது, மேலேயும் வளையக்கூடாது, கீழே தூக்கக்கூடாது, முனம் மலங்கிருக்கக்கூடாது. அப்போ மற்றவைகள்லாம் இப்போ ஜன்னல் கம்பி இருக்குது, கொஞ்சம் வளைஞ்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றெல்லாம் அப்படி நேர்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அம்பு இருக்க அதை எப்பயுமே ரொம்ப நேராக வைக்கணும், இல்லைன்னா குறி கொஞ்சோன்னு தவறுனா முடிஞ்சு போச்சு. இப்போ தூரத்தில் ஒருத்தர் இருக்கான், ஒரு குருவி இருக்குது, இங்கேருந்து அடித்தோம்னா குருவி விலை பிரச்சனை இருக்குது, அதில் போய் படுது. ஒரு பறவை விலை பிரச்சனை இருக்குது, அதில் போய் படுது. அவ்வளோ தூரத்தில் கொஞ்சம் வளர்ந்துருந்தாலும் இப்படி சுற்றிக்கிட்டே ஆடிக்கிட்டே போச்சுன்னா அது எங்கேயோ போய்டும். அதனால அவ்வளவு நேராக ஆக்குவார்கள். அதை உதாரணம் சொல்கிறாங்க, எப்படி அம்பை நேராக்கப்படுமோ அந்த அளவு நேராக சஃப்பை சல்லாசம் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நேராக நிப்பாட்டுவாங்க. பெருமானத்தை நின்றுட்டு தான் அப்புறம் தக்பீர் கட்டுவாங்க. கஅன்னமா யுஸவ்வி பிஹா, அந்த பிஹாவில் மீற தஸ்வியத், அதாவது அந்த சமப்படுத்துவதன் மூலமாக ஒரு அம்பை சமப்படுத்துவது போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி எங்களை சமப்படுத்துவார்கள். ஒவ்வொரு முறையும் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி காம சொன்னோன்னா நேராக இல்லைங்க, தம்பி நீ எங்கள் பின்னாடி வாங்க, நீங்கள் முன்னாடி வாங்க, தம்பி நேராக கொஞ்சம் முன்னோங்க, தோலுக்கு நேராக நில்லுங்க, கழுத்து நேராக அப்படி நேராக இருக்கணும், கழுத்துக்கு நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டா சப்பு பாருங்க, மூணாவது சப்பு கவனிங்கன்னு உள்ளே போய் எல்லா சப்பையும் சரிப்படுத்திட்டு அப்புறம் தக்பீர் கட்டோம். இப்படி கொஞ்சம் நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி நாங்கள் பழகிட்டோம். அப்புறம் நாங்களாக சஃப்புகளை நேர்படுத்த நாங்கள் கற்றுக்கிட்டோம். காம சொல்லும்போது எந்திரிச்சு நேராக நாங்களே எங்களை பார்த்து நாங்களே தம்பி கொஞ்சம் பின்னாடி வா அப்படின்னு எங்களுக்குள்ளே கரெக்டாக்கி நேர்படுத்திட்டோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ரொம்ப சரி தக்பீர் கட்டணும், காம சொல்லும்போது திரும்பி பார்த்துட்டு தக்பீர் கட்டிடுவோம், கரெக்டாக நிற்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் பழகிற வரைக்கும் அவங்களே பழகி கொடுத்தாங்க, எங்களை செஞ்சு கொடுத்தாங்க, இப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்க, முன்னாடி வாங்க, பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களாம் பழகின பிறகு நாங்களாம் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சோன்னு ஸல்லல்லாஹு காமன் சொன்ன தக்பீர் கட்டிடுவாங்க, இல்லை அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்னு. அப்போது ஹத்தாரா, பெருமானார் கருதினார்கள், அண்ணா கத அகல்னா அன்ஹு, நாங்கள் பெருமானிடமிருந்து இந்த செய்தியை விளங்கி கொண்டோம், நல்லா விளங்கிட்டோம், நாங்களே அந்த மாதிரி ஒழுங்காக நிற்க ஆரம்பிச்சிட்டோம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மாதிரி நேர்படுத்தும் பழக்கத்தை விற்று விட்டார்கள். சும்மா ஹரஜ யோமன், ஒரு நாள் வெளியே வந்தார்கள், பள்ளிவாசல் இருக்குது, வீட்டிலிருந்து காம சொன்ன பின்னாடி. இப்போ காம நின்றார்கள். ஹத்தா காத ஐ யுகப்பிர, காம சொன்ன தக்பீர் கட்ட நெருங்கிட்டாங்க. ஃபரா ரஜுலன் பாதியன் சதுருஹு மினஸ் சஃபி, அப்போ ஒரு சஃபில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் நெஞ்சு கொஞ்சம் முன்னாடி வந்துருந்துச்சு அவருக்கு. அவர் ஒன்றும் புதிதாக வந்திருக்கணும், ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் முன்னாடி நிற்கிறவங்க கவனிக்காமல் இருந்திருக்கணும். கொஞ்சம் முன்னாடி நின்றார் அவர், கவனிச்சிட்டாங்க. டக்குன்னு ஃபகால பின்னாடி திரும்பிச்சிட்டாங்க. ஃபகால இபாதல்லா, அல்லாஹின் அடியார்களே, லதசுவுன்ன சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை மிக நேர்த்தியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவுல யுஹாலிஃபன்னல்லாஹு பைன உஜூஹிக்கும், அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால்
அஞ்சலவ இல்லான்னு அர்த்தம் அவுக்கு. அப்படி செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்கள் முகங்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை உண்டாக்கி விடுவான். இங்கே முகங்கள் என்பதை கொண்டு உங்களுடைய தாத் அர்த்தம், உங்களுடைய குலூபுகள், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வேறுபாட்டை உண்டாக்கி விடுவான். சஃப்பில் நேராக நிற்கணும். நிற்கவில்லை என்று சொன்னால் அது பிற்காலத்தில் இந்த சஃப்பில் நேராக நிற்காததுக்கு தண்டனையாக அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் ஊரில் கருத்து வேறுபாடுகளை அதிகமாக்கிடுவான். ஒருத்தருக்கு இவர் அவருக்கு மாற்றம் பேசுவார், அவருக்கு மாற்றம் பேசுவார். அதனுடைய தண்டனையாக வச்சுக்கலாம். அல்லது விளங்குங்களா, சஃப்பில் நேராக நிற்க பழகலை. காரணம் பல காரணம் இருக்கு. ஒன்று பார்க்க நேரம் இல்லை, உன் வேலை நீ பாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் உள்ள நிறுத்துப்பா அப்படின்னா எனக்கே சொல்ல வேண்டிய நீ, நான் என்ன வயசு நீ என்ன வயசு அப்படின்னு அவர் சொல்லலாம். அதன் காரணமாக கூட சஃப்பில் முன்ன பின்ன ஆகலாம். அல்லது இவர் நேராக நிற்கி காது கொஞ்சம்படி வேணும்னு சொன்னால் அவர் நம்மளே திருப்பி சொல்ல போகிறார், என்ன கேடு கட்டுப்படும் நமக்கு என்ன அப்படின்னு திருப்பி கட்டிருக்கலாம். அப்போ இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் சஃப்பில் நேராக நிற்க முடியும். இவர் சொல்கிறது அவர் கேட்கணும், அவர் சொல்லி இவர் கேட்கணும். சின்ன பையனாக இருப்பார், அவர் வயசில் மூத்தவராக இருப்பார். பெரியவங்களே பாருங்க, ஒரு 2 இன்ச்சு நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் கேட்டுங்க. அப்படிங்களா தம்பி, தேங்க்ஸ் தம்பி அப்படின்ட்டு வரணும். தொழுது இவனுக்கு என்ன, நான் 20 வயசு 80 வயசு தொழுதுட்டுருக்குறேன், நீ 20 வயசு தொழுதுட்டுருக்குற, போடா எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் நினைக்கலாம். இப்படி அந்த பிரச்சனை கருத்தில் சஃப்பில் நேராக நிற்காததில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அப்படியே பரவி வேறு பிரச்சனைகளும் கொண்டு போய் சேர்த்து விட்ரும். எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாத உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிக்கும். அது போய் கடைசியில் பெரிய பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும். இவர் வீட்டு சைக்கிளை கொண்டு பக்கத்து வீட்டு வாசல் நிப்பாட்டிருப்பாரு. அங்கேருந்து வந்துடுவார் அவர், நல்ல மனுஷன். ஏப்பா சைக்கிள் என் கூட தள்ளி நிப்பா, ஆளுங்க வருவாங்கப்பா. ஆமாம், சைக்கிள் நிப்பாட்டணும், கூட தேஞ்சு போயிருந்தாக்கும் போயா அப்படின்னு இருப்பார். இப்போ சண்டை எங்கே ஆரம்பிச்சுப்பார், ஒன்றும் இல்லை. அப்படிங்களா, சரிங்க, நவுத்தி நிப்பாட்டிக்கிறீங்க, நான் கார் நிப்பாட்டணும், நவுத்தி நிப்பாட்டிக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா கொஞ்சம் வச்சு சண்டை ஆரம்பிச்சிச்சா, இது எங்கே திரும்ப அடுத்தடுத்து தொடர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அவர் முத்தவலி தேர்தல் நிற்பார், இவர் 4 பேர் சேர்த்து அவர் தோக்கடிப்பார். என் சைக்கிள் நிப்பாட்ட விட மாட்டேன்ட்டார். எங்கே ஆரம்பிச்சு பிரச்சனை பார். ஒன்று ஊரே 2 அவர் முத்தவலி வந்துடுவார், அவர் பார்த்துட்றேன் இன்னைக்கு அப்படின்னு எங்கேயோ போய் நிற்கும். அவர் எம்எல்ஏக்கு நிற்பார். அவனுங்களா, சரி நம்மால் தானே நின்று போகிறாரு, இது இருக்குச்சு வராங்க, எவனுண்டா என்ன இந்த ஆள் நிற்கக்கூடாது, தரக்கூடாது. ஊரில் எவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்கட்டும், இவன் ஜெயிக்கக்கூடாது. எங்கே ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் எனக்கு 2 கொடுத்தாரு, அவர் 1 தான் கொடுத்தாரு. இது ஆரம்பிச்சிருக்கும், ₹1 பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். அது போய் பெரிய தகராறில் கொண்டு விடும். அதேமாதிரி சஃப்பில் நீங்கள் ஒழுங்காக நிற்க பழகவில்லை, ஒருத்தருக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து ஒழுங்காக நின்று பழகலை அப்படின்னு சொன்னால் அது உங்கள் ஊருக்குள்ளே பெரிய கலவரங்களை பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். அவுல யுஹாலிஃபன் அல்லாஹ் பைன உஜூஹிக்கும், உங்கள் உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா பிரிவினை உண்டாக்கி விடுவான் இவ்வாறு நீங்கள் சஃப்பிலே ஒழுங்காக நிற்க பழகாவிட்டால். ரவாஹு முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال உகீமத்திஸ் ஸலாத்து, தொழுகை காமத் சொல்லப்பட்டது. ஃபஅக்பல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே வந்தார்கள். பி வஜ்ஹி, தங்கள் அருள் முகத்தை கொண்டு எங்கள் பக்கம் முன்னோக்கினார்கள். ஃபகால, சொன்னார்கள், அகீமு சுஃபூஃபக்கும், உங்கள் சஃப்புகளை நேராக்குங்கள். வதராசு, நெருக்கமாக நில்லுங்கள். ஒருத்தருக்கு கேப் இருக்கக்கூடாது. ஒருத்தர் தோளோடு இன்னொருத்தர் தோல் உரசிக்கொண்டு நிற்க வேண்டும். அஞ்சவை இங்கே ஒரு கேப்பு இப்படி கேப் போட்டு நிற்கக்கூடாது. அதலாமு தராசுனா அதலாமு, நெருங்கி கொள்ளுங்கள். இப்போ இன்னி அராக்கும், நான் உங்களை கவனிக்கிறேன், பார்க்கிறேன். மீ வரா இது ஹரியர், முதுகுக்கு பின்னாலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். சொல்லி அந்த பக்கம் திரும்பி இருக்கா, நம்மளை பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எனக்கு எல்லாமே ஒன்று தான். இங்கிருந்து முன்னாடி மஷ்ரிக் வரைக்கும் பின்னாடி மகரிப் வரைக்கும் எல்லாமே அல்லாஹ் எனக்கு ஒன்றா தான் காட்டுறான் என்று சொன்னார்கள். ரவாஹுல் புகாரி. அப்போ இது பாத்திபார நூர், பாத்திபார ஜிஸ்முடைய அடிப்படையில் பெருமான சொல்ல முன்னாடி இருப்பதான் பார்க்க முடியும், பின்னாடி பார்க்க முடியாது. பாத்திபார நூர் அகில உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த அளவுக்கு பார்க்கலாம். இந்த துனியா முடிஞ்ச ஆஹ்ரத்து வருமே, உலகம்லாம் அழிஞ்சு மறுபடியும் மஹ்ஷர் வருமே, அதையும் பார்க்கலாம். இன்னி அரா, நான் பார்க்கிறேன், ஹவுலி, என்னுடைய ஹவுலை நான் பார்க்குறேங்கிறாங்க. அது வரைக்கும் பாத்திபார நூறு என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து காயினாத்துக்குடைய அனைத்து காயினாத்தும் பெருமான நூரை கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நான் சொர்க்கத்தை பார்க்கிறேன் இங்கிருந்து அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். அந்த அடிப்படையில் ஹரி ரவாஹுல் புகாரி வஃபில் முத்தஃபகுன் அலைஹி கால அதிம்மு ஸுஃபூஃப், சஃப்புகளை நேராக்குங்கள். வை இன்னி அராக்கும் மின் வராஇ ظஹரி, என்னுடைய முதுகுக்கு பின்னிருந்து உங்களை என்ன பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். வஅன்ஹு கால், அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவ்வு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை
நீங்கள் நேராக்கி கொள்ளுங்கள். சவ்வுன நேராக்கி கொள்ளுங்கள், இஸ்திவா சமமாக ஆக்கு, முன்ன பின்ன ஒருத்தர் முன்ன ஒருத்தர் பின்ன வராமல். சுஃபுனா வரிசைகள். பை சில பேர் இமாம்கள் ஜும்மாவில் பின்னாடி சுஃபுக்கும் சஃப்புன்னு அர்த்தம் இல்லை. சஃப்புனா நேராக வரிசையாக்கி கொள்ளுங்கன்னு அர்த்தம். சஃப்புனா வரிசையாக்கி கொள்ளுங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? சவ்வு இஸ்தவ் சவ் ஒத்தராசு நெருக்கி நின்று கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். சவ்வு சுஃபூபக்கும் ஃபஇன்ன தஸ்வியத்த சுஃபூஃபி சஃபுகளை நேராக்குவதும் மின் இகாமத்தி ஸலாத்தி தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுவதில் உள்ளதாக இருக்கும். அல்லாஹ் சொல்ல குர்ஆனில் சல்லூன்னு சொல்லலை. எப்படி சொல்கிறான்? அகீமு ஸலாத் தொழுகையை முழுமையான முறையில் நிறைவேற்றுங்கள். இகாமத்து ஸலாத்னு சொல்கிறான். அது இகாமத் ஸலாத் என்ன? முறைப்படி ஒது செய்வது, ஜமாத்தா தொழுவது, முன்சஃபில் தொழுகிறது, தக்பீர் தஹ்ரீமோடு தொழுகிறது, அதே மாதிரி சஃப்புகளை முழுமையாக நேராக நிற்பது, சஃப்பில் இடைவெளி விடாமறது, இது எல்லாமே தொழுகையை கமாலான முறையிலே மிக நிறைவான முறையில் தொழுவதிலே உள்ளது. எதுங்க? இதத்தை முத்தஃபகுன் அலைஹி. இல்லா அன்ன இந்த முஸ்லிமி மின் தமாமி ஸலாத், வேற இடத்துல மின் இகாமத்தி ஸலாத் வருது, இன்னொரு ரிவாயத்தில் மின் தமாமி ஸலாத் தொழுகையினுடைய கமாலாத்துகள் பரிபூர்ணமான தொழுகையிலே அதுவும் கட்டுப்பட்டது என்று பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன் அபி மஸ்ஊதில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு மனாகிபனா ஃபி ஸலாத்தி பெருமானா ஸல்லல்லாஹு தொழுகையிலே எங்களுடைய தோள்களை தடவுவார்கள். அதாவது சஃபை நிற்க வச்சு பின்னாடி வருவாங்க. தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் பின்னாடி நிற்கிறாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஒருத்தர் முன்னாடி தள்ளி நிற்கிறாரு, தோலை பிடிச்சி தம்பி கண்டாக்கிட்டுவாங்க அப்படின்னு தோலை தடவி தோலை தொட்டு கொஞ்சம் முன்ன பின்ன சரியாக்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எம்சஹு மனாக்கிப் எங்களுடைய தோல் புஜங்களை தடவுவார்கள். வயக்கூல் சொல்ல இஸ்தவ் நேரா நிலுமா, வலா தஹ்தலிஃபு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்ன மாறி நிற்க வேண்டாம். தஹ்தலிஃப குலூபுக்கும் அப்படி என்றால் உடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் தஆலா மாற்றத்தை உண்டு பண்ணிவிடுவான் என்று சொன்னார்கள். வலி எலியனி மின்கும் உருள் அஹ்லாமி வன்னுஹா எனக்கு பின்னால் வலி எலியனி எனக்கு பின்னால் சேர்ந்து நிற்கட்டும் உங்களிலிருந்தும் உலுல் அஹ்லாமி ஹெல்முனான அக்கல்னு அர்த்தம், அக்கலுடையவள், வன்னுஹா அதுக்கும் அக்கல் புத்தியுடையவர்கள், புத்தி கூர்மையுடையவர்கள், அறிவுடையவர்கள், இல்முடையவர்கள் எனக்கு பின்னாடி நிற்கட்டும் என்று சொன்னார்கள். அப்படின்னா சஹாபாக்கள்ல பல தரப்பட்டவர்கள் இருப்பாங்கள்ல, அறிவில் தேர்ச்சி பெற்ற அபூபக்கர், உமர், அகாபிர் சஹாபா, உயர்ந்த அந்தஸ்தியுடைய சஹாபாக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி நிற்கணும். இதே தான். அப்போ மற்றவர்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து விட வேண்டும். இப்போ பள்ளிவாசலில் 10 சஃப் நிற்குது, ஒரு பெரிய ஆலிம் வர்றாங்க, ஜெயிதான ஆலிம் உலமாக்கள் ஹாஃபிதுகள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு இடம் கொடுத்து முன் சஃபில் அவர்களை நிப்பாட்டி விட வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஏன்னா இது அல்லாஹ் இடத்துல இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி தானே அல்லாஹ் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு காரணம் என்னென்னா, அப்போ அதுக்கு முன்னாடி இமாம் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ இமாமுக்கு பின்னாடி யார் நிற்கணும்? முக்கியமான அந்த சொல்லி. இப்போ இங்கேருந்து ஒரு உங்கள் ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சர் மனு கொடுக்கறதுக்காண்டி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுன்னு போகிறீங்க. இப்போ மனு ஒருத்தர் தான் கொடுப்பாரு, 50 பேர் சேர்ந்து பிடிச்சி கொடுப்பாங்க. யார் முன்னாடி நிற்பாங்க? ஊர் தலைவர்கள், செக்ரட்டரி, ஜமாத்தர் முன்னாடி நிற்பாங்க, பின்னாடி மற்றவங்களாம் பின்னாடி நிற்பாங்க. இப்போ முக்கியஸ்தர்கள் முன்னாடி நிற்பாங்கல்ல, அது மாதிரி அறிவுடையவர்கள், குர்ஆனை அதிகம் கற்றவர்கள், ஹாஃபிஸுகள், ஆலிம்கள் இவர்கள்லாம் முன்னாடி நிற்கணும், மற்றவங்கள்லாம் பின்பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைஞ்சுங்களா? இது ஒரு அர்த்தம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவுடையவர்கள், ஹாஃபிஸ்கள், ஆலிம்கள், நிறைந்த கண்ணியமிக்கவர்கள் முன்னாடி நிற்கும் போது அறிவுடையவர்கள் பெருமானார் எப்படி செய்கிறாங்கன்னு முழுசாக கவனிச்சுக்கோங்க. அவங்க பெருமானார் எப்படி குனிஞ்சாங்க, என்ன தஸ்பீஹாத்துக்கு வந்தாங்க, என்ன சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அது முழுசாக அவங்க கவனிச்சுக்குவாங்க. கவனிச்சிட்டனால அப்படி அடுத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசதியாக போயிடும். அதனால் அவங்க முன்னாடி நின்று பார்க்கட்டும். இது ஒரு அர்த்தம். இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இமாமுடைய சில தவறுகள் ஏற்படும் பார்த்தீங்களா, அது சொல்லித் தர்றதுக்கு ஹாஃபிஸாவா ஆலிம்ஸா உள்ளவங்க முன்னாடி நிற்கிறது ரொம்ப பொருத்தமானது. இமாம் கிராத்தில் சில தடுமாற்றம் வரலாம், எடுத்து கொடுப்பாங்க. அவர் பாட்டுக்கு 8வது சஃப் நிற்கிற ஹாஃபிஸா அங்கேருந்து அவர் கத்த அது வேற மாதிரி இருக்கு, அதில் விழுக அது மாதிரி. அப்போ என்ன சொல்லணும், இமாமுக்கு நேர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் தவறு எடுத்து கொடுக்கும். உதாரணமாக 2 ரக்காயத்தில் அவர் அத்தஹியாத்தில் உட்காராமல் எந்திரிச்சிட்டாங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்து கொடுக்க வசதியாக இருக்கும். அதனால் ஆலிம் உலமாக்கள், ஹாஃபிஸ்கள், மார்க்க அறிஞர்களை முன் சஃபில் நிற்க வைக்க வேண்டும். இது ஒரு காரணம். 3-4 காரணம் வச்சா. இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீரென்று இமாமுக்கு சபக்குல் ஹதஸ் ஏற்பட்டால், இமாமுக்கு தொழுகை திடீர்னு முடிஞ்சு வச்சு குனிஞ்சாரு, காற்று போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்? அவர் சட்டம் என்ன பின்னாடி இருக்க அப்படியே அவரை முகத்தை திருப்பாமல் நேராக பின்னாடி பின்னாடி இருக்கிற கையை பிடிச்சி இமாம் ஜமாத்தை நிற்க வச்சுட்டு அவர் வெளியே போயிடணும். 2 ரக்காத் தொழுகிறாங்க, சபக்குல் ஹதஸ் ஏற்பட்டுருச்சு. என்ன செய்யணும்? அவர் நேராக பின்னாடி அப்போ பின்னாடி அறிவாளிகள், ஆலிம்கள், ஹாஃபிஸ்கிட்ட தான் அவங்க விளங்குவாங்க. அது பாட்டு முட்டாப்பெல்லாம் முன்னாடி வச்சுங்க, பின்னாடி ஆலிம் நிற்க வைத்து ஏகே கைப்பிடிச்சிருக்க தேவையில்லாமல் அப்படின்னு அவன் பாட்டு
அவர் பாட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. தொழுது இருக்கும்போது என் கை பிடிச்சி இருக்கிற கையை பிடிச்சி இழுக்கிறியா அப்படின்னு அது வேறு பிரச்சனை பண்ணுவானுங்க அவனுங்க. இந்த ஆள் பாருங்க தொழுது இருக்கும் கையை பிடிச்சிருக்கான், அடப்பா வீடே. அவனுக்கு விளங்காது, அவனுக்கு என்ன எதுக்கு பிடிச்சி இழுத்தாண்டு. அப்படி தொழு வைக்க சொன்னாலும் விளங்காது. ஏன்னா அல்லம் சுராயத்து ஒழுங்காக தெரியாது. அத்தையத்து அவன் கிராத்து ஒழுங்காக வராது. ஒரு ரகத்தில் கிராத்து ஓதிட்டார், மறு ரகத்தில் கிராத்து ஓதணும் நினச்சிங்களா. பெப்பேன்னு ஆகும். நமக்கு தெரிஞ்ச கொள்ளுவில் அதுலேயும் 3 தப்பு. இதில் வேறு எப்படி நிற்க வைக்கிறது, அவன் பயந்து போயிடுவான். அதனால் மரியாதையாக பின்சஃபில் நின்று ஆலிமுனமாக்கில் முன்சஃபுக்கு அமைச்சிரு. இப்போ அவர் கிராத்து அவர் வந்து 3 தொழுகை ஒரு ரக்கா தொழுட்டாரு, ஃபஜ்ர் ஒரு ரக்கா தொழுட்டாரு. ஒரு பிரச்சனை எப்படிச்சுன்னா அவரை தூக்கி முன்னாடி நிப்பாட்டிட்டு சில்லு மூக்கு உடஞ்சிருச்சு, மூக்கில் ரத்தம் வந்துருச்சு. திடீர்னு எங்கேயாவது கொப்பளம் திடீர்னு பேர்ந்துட்டு ரத்தம் வந்துருச்சு, பல்லு ரத்தம் வந்துருச்சு. டக்குன்னு ஒழுங்கு முடிஞ்சிடும். உடனே ஒழுங்கு செய்ய பண்ணணும், முன்னே பின்ன கையை பிடிச்சி இழுத்து அவரை முன்னாடி நிப்பாட்டிட்டு டக்குன்னு அவர் அந்த மாதிரி போயிடுவாங்க. இவங்க மீது தொழு வைப்பாங்க. நினச்சிங்களா. நான் பார்த்துருக்கேன் ஹலிமஸ் இருந்த காலத்தில் நினைக்கிறேன், சின்ன பையன் சேலம் பள்ளிவாசலில் தொழு வச்சுருந்தார். பின்னாடி எங்கள் பாவா இருந்தாங்க. அவர் டக்குன்னு மூக்கில் ரத்தம் வந்துருச்சா, ரத்தம் மூக்கு உடஞ்சிருச்சாங்க, பல்லு உடஞ்சிடும் என்னமோ வந்துருச்சு, அவருக்கு ரத்தம் வந்துருச்சு போல தெரியுது, என்னன்னு தெரியல. டக்குன்னு ஒரு ரக்காயத்தில் மறு ரக்காயத்தில் அங்கே பாவா பிடிச்சி முன்னாடி பிடிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. பாவா மீதி 3 ரக்காயத்து பாவா தொழு வச்சாங்க. அப்போ இந்த மாதிரி எப்போ ஆலிமுன மக்கள் நின்றாங்கன்னா அவங்க பாரு கரெக்டாக ஆலிம் நிற்கவும் டக்குன்னு பார்த்து ஆலிம் நிற்கிறாங்கன்னு இழுத்து முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க. இல்லைன்னா அது விவரம் தெரியாது இல்லையா மற்றவங்களுக்கு. அப்போ அது மாதிரி சூழ்நிலைக்கும் ஆலிம்கள் தேவைப்படுறாங்க. அதனால் பெருமானா சொன்னாங்க சொல்லதாச்சும், உங்கள் முன் சஃப்புகளில் எனக்கு அடுத்து ஆலிம்களை நிப்பாட்டி வைங்கள். வலி எளியனி எனக்கு அடுத்து இருக்கட்டும். மின்கும் உங்களிலிருந்தும் உலுல் அஹ்லாமி வண்ணோம், அறிவுடையவர்களும் உலமாக்களும் மார்க்க அறிஞர்களும் நிற்கட்டும் எனக்கு பின்னாடி. சும்மல்லதீனை எழுவுனோம், அதற்கு பின்பு அதற்கு அடுத்தவர்கள். அந்த இப்போ முதல்ல எங்கன்னு யார் நிற்கணும், ஆலிமான மக்கள் ஃபஸ்ட் நிற்கணும். அப்புறமேலு அதுக்கு அடுத்து கொஞ்சம் கற்றிருந்து இருப்பாங்களா இருப்பாங்க. மற்றவங்களாம் அப்படி கொஞ்சம் பின்னாடி சும்மல்லதீன் எழுவனும், அதற்கு பின்பு அதற்கு அடுத்து அந்த சொல்லியவர்கள். அப்போ ஒன்றும் விளங்காதவங்க பின்னாடி இருக்கிறது பேலானது அப்படின்னு. இப்போ இது எல்லாமே கூட்டமாக ஒரு மஜ்லிஸ் கலந்துக்கிட்டோம், சஃப் கட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி. சரி, இமாம் தக்பீர் கட்டார், 10 பேர் தான் இருந்தாங்கன்னா 10 பேர் என்ன செய்ய வேண்டியது, முன்னாடி எடுக்க வேண்டியதுதான். தக்பீர் கட்டின பின்னாடி அப்புறம் ஆலிமொத்த பின்னாடி வந்தாருன்னா 2ஆவது சஃப் நிற்க வேண்டியது தான். மஜ்லிஸ் உட்காந்துருக்கோம், 100 பேர் உட்காந்துருக்கோம், தொழுவு போகிறோம், சஃப் கட்டுறோம் அப்படின்னா ஆலிம்களை முன்னாடி அனுப்பி விடலாம். அப்படி பின்னாடி வந்து என்ன செய்ய முடியும், நாம் பின்னாடி நவுந்துக்கிட்டு அவரை முன்னாடி விடணும்னு அவசியம் இல்லை. தக்பீர் கட்டியாச்சுன்னு சொன்னால் தொழுக வேண்டியதுதான். கால அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபஅன்துமுல் யௌம அஷத்து இஹ்திலாஃபன், நீங்களோ இன்று மிகவும் அதிகம் கருத்து வேறுபாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பெருமானார் எப்படி சொன்னார்களோ அவ்வாறு நீங்கள் இருக்காத காரணத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க இன்னைக்கு என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். அறிஞ்சுங்களா. அஷத்து இஹ்திலாஃபன், கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு மத்தியில் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் தொழுகையில் சஃபை பரிபூர்ணம் செய்யாதனால தான். ரவாஹ் முஸ்லிம். வான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமான் சொன்னாங்க, லி எலியனி மின்கும் உலுல் அஹ்லாமி வன்னுஹா, என்னை பின்தொடர்ந்து எனக்கு அடுத்து நிற்கட்டும் உலில் அஹ்லாமி வன்னுஹா, அறிவுடையவர்கள், அக்கலுடையவர்கள், புத்தி கூர்மை உள்ளவர்கள். சும்மல்லதீனி எழுவனும், அதற்கு பின்பு அதற்கு அடுத்து அந்த சொல்லவர்கள். சலாசன், இவ்வாறு 3 முறை சொன்னார்கள். வையாக்கும் தேவி வையாக்கும் ஹைஷாத்தில் அஸ்வாகி, அஸ்வாக்னா கடைத்தெரு, கடைத்தெருக்களின் கூச்சல்களை விட்டும் உங்களை எச்சரிக்கிறேன். ஹைஷாத்னா என்ன பை, கூச்சல். ஹைஷத்தும் ஜம், அதாவது அஸ்வாத், கடத்தூரில் கூக்கோன்னு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பள்ளிவாசலில் நீங்கள் கத்துவதை விட்டு எச்சரிக்கிறேன் அப்படின்னா சஃப்புகளை சரி பண்ண வேண்டியது தான். அதுவும் வாயில் பேசக்கூடாது, அமைதியாக அன்பாக சத்தமே வராமல் அந்த சஃப்புகளை சரி பண்ணி கொள்ள வேண்டும். இல்லைங்களா. இன்னொரு கண்ணாபேன்னு கத்தக்கூடாது. எப்பா ஒழுங்கா நில்லு, நீ அந்த கோரா நிற்கிற, யோ நீ கொஞ்சம் பின்னாடி வாயா, அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு கோக்கோன்னு கத்திக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு வரைஞ்சுங்களா. இப்போ வையாக்கும் ஹைஷாத்தில் அஸ்வாக்னார்த்து என்ன பை, கடை தெருக்களில் கத்துவது போன கோகோ என்று ஒருத்தர் கூட கத்தி கொள்ள வேண்டாம், இது ஒரு அர்த்தம். இன்னொன்று ஹைஷாத்துக்கு இஹ்திலாத் என்ற அர்த்தம். அதாவது சஃபை சரி பண்ணும்போது நீ போய் பிள்ளை முன்னாடி வா, அங்கே பாரு கோணையா இருக்கு, நீ இருக்கத்த அவர் கத்த, அந்த மாதிரி செய்ய வேண்டாம். இன்னொரு அர்த்தம் என்ன பை ஹைஷாத்தில் அஸ்வாத்னா, கடைத்தெருக்குள்ள கலந்து நிற்பது போல. கடைத்தெருவில் போய் நிற்கிறோம், நல்லவன் கெட்டவன், ஒரு அவுலியாய் ஒரு கம்பி ஆலிம்சா இருக்காங்களா, எல்லாரும் சாமம் மொத்தமாக போவாங்களே கடத்தல கூட்டங்களில். அது மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு கலந்து நிற்க வேண்டாம். நல்லடியாருக்கும் அவுலியாக்கள், ஆலிம்கள், அறிவுடைய அறிவாலையை முன்னாடி நிப்பாட்டுங்க, கண்ணியவஸ்தர்களை முன்னாடி நிப்பாட்டுங்க. அதுக்கடுத்து சின்ன பிள்ளைங்க பின்னாடி. இவ்வாறு முறைப்படி நில்லுங்கள். கொக்கோன்னு ஒரே மாதிரி கூட்டம் போட்டு சேர்ந்து கடத்தில் நிற்கிற மாதிரி நிற்க வேண்டாம், இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க ஹைஷாத்துல் அஸ்வாக்னா,
இன்னொருத்தவங்க மெர்காதில் எழுதுறாங்க, நீ கடத்தெருவுக்களில் போய் கோண்டு அங்கே சேர்ந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் என்னான்னு கேட்டால், அங்கே போய் நீங்கள் மார்க்க கல்வி பயிலாமல் கடத்தெருவு சுற்றுறதுலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டேன்னு சொன்னால் என்னை அடுத்து நிற்க முடியாது. துனியாவில் நிற்க முடியாது, மஹ்ஷர்லையும் நிற்க முடியாது, சொர்க்கத்தில் நிற்க முடியாது. இப்போ இங்கேயும் சரி, மஹ்ஷர்லையும் சரி, கபர்லையும் சரி, சொர்க்கத்திலையும் எனக்கு அடுத்து நிற்பவர்கள் யார் தான்? உலமாக்களும் மார்க்க அறிஞர்களும் தீனை கற்றவர்களும் இவர்கள் தான் எனக்கு அடுத்து நிற்பார்கள். அதனால கடத்தெருவு சுற்றுற வேலை வச்சுக்காத, அதிகமாக இல்மு தீனை கற்றுக்கொள்ளாமல் வெறும் கடத்தெருவு காசு பணம் அதில் போய் வாழ்க்கையை ஓட்டிடாத என்றும் அதற்கு அர்த்தம் இருக்கிறது என்று மிர்கா ஷரீஃபில் இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி 3 அர்த்தம் சொல்லியிருக்கு ஹைஷாத்துல் அஸ்வாத்துக்கு. தெரிஞ்சா وعن أبي سعيد الخدري رضي الله عنه قال رأى رسول الله صلى الله عليه وسلم في أصحابه تأخرا. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்கள் சற்று பிந்துவதை பார்த்தார்கள். இல்லை சஃபுக்கு முந்தி ஓடி வந்து தான் முன் சஃபில் நிற்கணும் அப்படிங்கிற ஆசையோடு வருதை விட்டுட்டு கொஞ்சம் காலம் போக சரி யாரோ நிற்கிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தாமதம் வர்ற மாதிரி ஒரு சடைவை பின்தங்குதலை பார்த்தார்கள். ஃபகால சொன்னார், ஃபகாலம் சொன்னார்கள், தகத்தமு நற்காரியங்களுக்கு விரைந்து வாருங்கள், முன்னேறுங்கள், முன்வாருங்கள். வ திம்மு பி வத்தம் என்ன பேருக்கு வத்தம்மு போட்டிருக்கா, வத்திமுன்னு போட்டிருக்கா. வத்திம்மு அதிம்மு இல்லை பை, வத்தம்முன்னு படிக்கணும். இத்தம்மனா பின்பற்றினான். வத்தம்மு பி என்னை பின்பற்றுங்கள், எதிலையுமே முன் வாருங்கள். வல் யத்தம்ம பிக்கும் மம் பஅதக்கும் நீங்கள் என்னை பார்த்து அப்படியே செய்தால் உங்களை பார்த்து உங்களுக்கு பின் வந்தவர்கள் பின்பற்றுவார்கள், அப்படி செய்வார்கள். எதுலேயுமே பின் வராதிங்க, பின்னேறாதீங்க. பின்னாடி இப்போ ஒதுங்கிறது, சொல்ல படிச்சு நிற்கிறது, பயான் கடைசியில் உட்காந்துக்கிறது, யாரோ செஞ்சப்பட்டு நம்ம ஒதுங்கிக்க வேண்டியது அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போகாத. நீ ஒதுங்கி ஒதுங்கி போனால் அல்லாவும் ஒதுக்கிடுவான், ரசூலும் ஒதுக்கிடுவான். யார் எல்லா காரியங்களும் முன் வர்றாங்களோ அவளை அல்லாஹ் முன்னேற்றுவான். வலா யஸாலு கௌமுன் யதஅഖரூன் ஒரு கூட்டத்தார்கள் இப்படி பின்தங்குகிறார்கள், ஒதுங்கி ஒதுங்கி போகிறார்கள். ஹத்தா யுஅഖிருஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பின்தங்கி செய்விடுறான். அல்லாஹ் அவங்களை ஒதுக்கியே விட்டுறான். மார்க்கத்திலையும் ஒதுக்கிடுறான், இங்கேயும் கடைசி தான், சொர்க்கத்துலையும் கடைசி தான். அது மட்டும் ஒத்துக்குவியா? சாப்பாட்டில் முன்னாடி வரணுங்கிற நீ சாப்பாட்டில் முன்னாடி ஓடி போய்க்கிறாங்க. மார்க்க சமயத்தில் நீங்கள் முன்னாடி போங்க, பயானுக்கு முன்னாடி வரங்க, நான் இங்கே ஓரத்தில் உட்காந்துக்கிறேன் சேர் போட்டு, நீங்கள் முன்னாடி போய் பாருங்க. பயானில் தொழுகையில் நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் முன் சப்பல் நீங்கள் பண்ணிடுங்க. நல்ல விஷயங்கள் இன்னொருத்தர் முன்னாடி அமைச்சிடுறது வரைஞ்சிங்களா. இவரை மட்டும் வந்து சாப்பாட்டில் முன்சப்பில் வந்துடுறது. நீ ஒதுங்கி ஒதுங்கி சென்றால் மார்க்க விஷயத்திலே உன்னை அல்லாஹ் ஒதுக்கிடுவான், ரசூலும் ஒதுக்கிடுவாங்க, கயாமத்துலேயும் ஒதுக்கிடுவாங்க. சொர்க்கத்தில் கிடைச்சாங்க ஒதுக்கி போய் நிற்கணும். அல்லா ரசூல் முன்னாடி, ரசூலில் முன்னாடி வந்து நிற்க முடியாது. அல்லாஹ் உன்னை ஒதுக்கி விடுவான். முன் வந்துடு, இதாக இருந்தாலும் இதெல்லாம் முன்னு விடு வரணும். வரைஞ்சிங்களா. நல்ல காரியங்கள் உஸ்தா கூப்பிட்றாங்க, திரும்பி தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே தான் சொல்கிறாங்க போடா அப்படிங்கிறது வரைஞ்சிங்களா. அது மாதிரி ஒதுங்கி இவர் ஒதுங்கிட்டு அடுத்தவங்களை முன் வைக்கிறது. அல்லாஹ் உன்னை ஒதுக்கி விட்டுருவான். என் சர்க்கார் நான் ஒரு தடவை வந்து பயான் செய்யன்னு கூப்பிட்டாங்க, வாப்பா முன்னாடியே பயான் செய்யணும். அவர் ரொம்ப தயங்கினார். வந்து அப்படின்னு வந்தோடனே நின்பாட்டி நின்ற வேண்டியதான், அவரோட 2 வார்த்தை வளர வேண்டியது தான், வட்டி உட்கார வேண்டியது தானே. ஆமாம் பயான் செய்யுமா ஜி அப்படின்னாரு. சரி உட்காந்துக்கோ நீ பேசுப்பாங்க. சர்க்கார் டென்ஷன் ஆகிட்டான். அவர் இன்னொருத்தர் அவர் கடவுள்னு பேசினார். ஏதோ 4 வார்த்தை வளர்னார். சேகமாக தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க திருத்தி கொடுத்துட போகிறாங்க. நான் தப்பாக சொன்னால் இல்லைப்பா அப்படி இல்லாமல் திருத்தி கொடுப்பாங்க, அவ்வளோதானே. ஏதோ ஒன்று வளர்னார் முடிஞ்சு. கூப்பிட்டுன்னு வந்துட்டீங்க, எல்லாம் அவங்க இதாக செய்வான். நூற்றுக்கணக்கான உலமாக்கள் உங்களை பயத்து வாங்குவாங்க அப்படின்னு துவா செஞ்சாங்க. அவருக்கு சர்க்கார் சொன்னது நூற்றுக்கணக்காக சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான உலமாக்கள் பயத்து வாங்கிட்டாங்க. அவர் அல்லாஹ் ஹலீஃபாவாக்கி பெரிய அந்தஸ்து கொண்டு கொடுத்துட்டான். ஒரு சின்ன துவா பேர் ஊர்லாம் நான் சொல்லலை. நான் என் ஷேகனை ஃபைசன் செஞ்ச துவாவை கொண்டு இப்போ நீ ஒதுங்கன்னா அல்லாஹ் உன்னை ஒதுக்கிடுவான். சர்க்கார் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, உஜூது தீரு தேக்கு திராத்தே டூப் தேக்கு டுபாத்தே. முன்னேறவனா முன்னேறிட்டே அனுப்பிச்சிட்டே இருக்கும், பின்னேறவனா பின்னேறிட்டே இருக்கும். முன்னேறு வா, மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா, எனக்குலாம் அது ஒன்றும் தெரியாதுங்க. வா வளரு, இது ஏதோ ஒன்று பேசு, 4 பேருக்கு அல்லாஹ் பற்றி சொல்லு, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. ஆச்சுங்களா. சொன்ன ஒன்று அல்லாஹ்தால சந்தோஷப்படாம ஏதோ அவர் தெரிஞ்சது சொல்கிறாரு, உனக்கு இன்னும் கற்றுக் கொடுப்பான், இன்னும் நிறைய சொல்லிக் கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல. சர்க்கார் சொல்லுவாங்க, நீ பேச பேசதான் அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு வரும், ஞானம் உனக்கு வரும். சொல்லிக்கிட்டே இரு, மக்களுக்கு முன்வா. நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பேசணும்னா முடியாது. ஆச்சுங்களா. குழந்தை பிறந்தோன்னு சில அம்மாக்களுக்கு பால் வராது, சாரியாக பால் வரலன்னு டாக்டர் போய் சொல்லுவாங்க. டாக்டர் குழந்தைய வச்சு நீங்கள் அமுத்து பிடிச்சி பால் குடிக்க சொல்லுங்கம்மா, அது குழந்தை வந்து உறிஞ்சுதான் பால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்போ தான் பால் வரும். இல்லைங்க பாலே வரலைங்க எனக்கு அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு வராதுமா, நீங்கள் குழந்தை உறிஞ்சாமல் பால் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை உறிஞ்சு அம்மாவுக்கு பால் வர ஆரம்பிச்சு. நம்ம எல்லாம் சின்ன குழந்தைய பிறந்து அது முதல் குழந்தையாக இருந்தால் எடுத்தோன்னு தாய்மார்களுக்கு பால் வராது. அந்த குழந்தை உறிஞ்சு பால். அந்த மாதிரி அவன் உட்காந்து ஏதாவது சொல்லுங்க என்ன சொல்கிறது அப்படின்னா அதுக்காக எல்லாம் இல்மு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அவர் கேட்க முன்னாடி இருக்கக்கூடிய கேட்க அல்லாஹ் உனக்கு இல்மு கொடுப்பான். அதனால் சொல்லு, ஒதுங்காத எதை விட்டு நீ ஒதுங்கினா அல்லாஹ் உன்னை ஒதுக்கி விட்டுருவான், அவ்வளோதான். ரவாஹ் முஸ்லிம்.
வன் ஜாபிர் ரஸியல்லாஹு ஜாபிர் இப்னு சமுரா ரஸியல்லாஹு அன்ஹு قال خرج علينا رسول الله صلى الله عليه وسلم فرعانا حلقا. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது எங்களை பார்த்தார்கள். நாங்கள் வட்டமாக உட்காந்துருந்தோம். இங்கே 4 பேர் கதை பேசிக்கிட்டு, அங்கே 4 பேர் கதை பேசிக்கிட்டு, 4-5 பேர் வட்டமாக உட்காந்துருந்தோம். ஹிலக்கன்னா பல வட்டங்களாக, ஹில்கத்தன் ஹில்கத்தன். பக்கால சொன்னார்கள், மாலி அராக்கும் இசீன், இன்னும் நான் உங்களை பல பிரிஞ்சு பார்க்குறேன் உங்களை. நான் பெருமானா இருந்தா என்ன, இல்லாட்டி பெருமானா இல்லையா, எல்லாரும் ஒன்றா உட்காந்துடணும். உட்காந்து ஒருத்தர் தலைவராக போட்டு நீங்கள் எதாவது சொல்லுங்கன்னா அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லித் தரணும், இந்த குர்ஆன் சொல்லித் தரணும், அல்லது அல்லம் சொல்லித் தரணும், தஹியா சொல்லித் தரணும், துவா சொல்லித் தரணும். அப்படி தான் இருக்கணும் மொழி. ஆளாளுக்கு ஒரு மூலைக்கு போய் உட்காந்து கொள்ளக்கூடாது. அப்போ பிறகு நான் மாலி அராக்கும், இன்னும் நான் உங்களை பார்க்கிறேன், இசீன் முத்தஃபர்ரிகீன், தனித்தனியாக பிரிந்தவர்களாக பார்க்கிறேனே என்று சொன்னார்கள். சும்மா ஹரஜாலினா, பின்பு ஒரு முறை எங்களிடத்தில் வந்தார்கள். ஃபகால சொன்னார்கள், அலா தசுஃபூன கமா தசுஃபுல் மலாயிகத்து இன்த ரப்பியா, மலக்குமார்கள் ரப்பிடத்தில் எப்படி வரிசை கட்டி நிற்பார்கள், அப்படி நீங்கள் வரிசையாக அமர வேண்டாமா? ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ் வ கைஃப தசுஃபுல் மலாயிகத்து இன்த ரப்பியா, மலக்குகள் ரப்பிடத்தில் எப்படி எப்படி வரிசை கட்டி இருப்பார்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதை சொன்னார்கள், யுதிம்மூன சுஃபூஃபல் ஊலா, வரிசையாக உட்காருவாங்க. முந்தைய சஃபில் இடைவெளியே இல்லாமல் எல்லாரும் உட்கார்ந்த பின்னாடி அடுத்த சஃபுக்கு போவாங்க. வயத்தராசூன ஃபி சஃப், சஃபிலே அவர்கள் எத்தெல்லாம் நெருங்கி உட்காருவாங்க. ஒருத்தர் நெருக்கி முன் சஃபருக்கு, அது இடம் மாதிரி ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லை, கூட ஒருத்தருக்கு இடைவெளி இல்லாமல் உட்கார்ந்த பின்னாடி தான் அடுத்த சஃபுக்கு அடுத்தவங்க போவாங்க. ரவாஹு முஸ்லிம். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خير صفوف الرجال أولها. ஆண்களின் வரிசைகளில் மிகச் சிறந்த வரிசை அதில் முந்திய வரிசையாக இருக்குமே. ரசூல்லா கிட்ட நிற்குவாங்க. 10 வருஷம் ஆம்பளைங்க வரிசை நிற்பாங்க, அப்புறம் 4-5 வருஷம் குழந்தைங்க நிற்பாங்க, அப்புறமேல 7-8 வருஷம் பெண்கள் வரிசை நிற்கும். முதல்ல 10 வருஷம் ஆண்கள், அப்புறம் 5-6 வருஷம் குழந்தைங்க, அதுக்கு முன்னாடி பெண்கள். அப்போ எந்த அளவுக்கு ஆண்கள் வரிசை முதல் வரிசையில் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நிற்கலாம், இமாமுடைய கிட்ட நெருங்க சவாபு கூட, இமாமுக்கு நேர் பின்னாடி இன்னும் சவாபு கூட. அப்போ ஆண்கள் வரிசையில் மேலானது எதுங்க? முந்திய சஃப். ஷர்ருஹா, அதில் கடைசி கீழானது எதுங்க? ஆஹிருஹா, கடைசி சஃப் தான் அதில் கீழான சஃபு. ஹைரு சுஃபூஃபின் நிசாயி, பெண்களுடைய வரிசையில் மேலானது எதுனா கடைசியில் உள்ளது, ஆஹிருஹா, கடைசி சஃப். ஷர்ருஹா, அதில் கீழானது எது என்று கேட்டால் அவ்வளவா, அது முந்தி நிற்பது. ஏன்னா முந்திய சஃப்பு ஆண்களுக்கு நெருக்கமாக நிற்கும். அந்நிய ஆண்கள் தானே அவங்க எல்லாமே, அந்நிய ஆண்களுக்கு நெருக்கமாக நிற்கக்கூடாது. நின்றா ஷர்ரு ஒதுங்கி பின்னாடி போயிடணும். பெண்களுடைய பழக்கம்னா பின்னாடி போயிடணும், முன்னாடி வரக்கூடாது, முன் வந்து நிற்கக்கூடாது. ஆண்களுடைய பழக்கம்னா எதுக்குமே முன்னாடி வந்து நிற்கணும் எதாக இருந்தாலும். ரவாஹு முஸ்லிம். வான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ருஸ்ஸு சுஃபூஃபுக்கும், உங்கள் சஃப்புகளை நீங்கள் நெருக்கிக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக நில்லுங்க, இடைவெளி வரக்கூடாது. ஒரு சஃப்புக்கும் ஒரு சஃப்பு மத்தியில் ஒரு ஆள் போகிற மாதிரி இடைவெளி வரக்கூடாது. வகாரிபு பைனஹா, ஒரு சஃப்புக்கும் இன்னொரு சஃப்புக்கு மத்தியில் நெருக்கமாக நில்லுங்க. சஃப்புக்கு சஃப்பு ஒரு சஃப்பில் நிற்கும் போது 10 பேர் நிற்கிறாங்கன்னா எப்படி நிற்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் புஜம் நெருக்கி நிற்க வேண்டும். சரி, ஒரு சஃப்புக்கும் அடுத்த சஃப்புக்கு மத்தியில் எவ்வளோ கேப் இருக்கணும்? அது பாடுக்க ஒரு 8 அடி அப்படி நிற்கிறது, அப்படி நிற்கக்கூடாது. பள்ளிவாசல் பெரிய நீண்ட பள்ளிவாசலாக இருக்குது, ஒரு சஃப்புக்கு எனக்கு 8 அடி அப்படி கூடாது. எவ்வளோ பெரிய பள்ளிவாசல் இருந்தாலும் பள்ளிவாசல் முக்கால்வாசி காலி தானே கிடக்குது, நாமே நெருக்கி நின்றுக்கிட்டு ஒரு சஃப்பு நின்று அடுத்து 8 அடி தள்ளி அடுத்த சஃப்பு 8 அடி தள்ளி அடுத்த சஃப்பு. சஜிதா செய்யும் போது அவர் காலில் போய் படணும், அந்த அளவு நெருங்கி நிற்கணும். காலில் போய் தலை மோதணும் அவசியம் இல்லை, அவர் காலுக்கு 1 இன்ச்சு கேப் இருக்கலாம், அவ்வளோதான். அதாவது 4 அடி கரெக்ட். இப்போ எல்லா பள்ளிவாசல் வைக்கிறாங்க 3 அடி போதும், கொஞ்சம் தாராளமாக 4 அடி போதும். இல்லை, நிறைய பள்ளிவாசலில் 4 அடி வைக்கிறாங்க. இப்போ இந்த பாயெல்லாம் 3 அடி 3.25 அடி தான் வரும், அதை போட்டுடுறாங்க. அப்போ அந்த அளவு இருந்தாலே போதுமானது. அப்போ சஜிதா செஞ்சார் ஆனால் நேராக போய் ஒரு கால் லைட்டாக இடிக்கும், அந்த மாதிரி இருந்தால் போதும். 4 அடி போட்டால் இடிக்காது, நடுவில் ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே 5 அடி 7 அடி 8 அடி இப்படிலாம் போய் நிற்கிறோம். பள்ளிவாசல் தான் விசாலமாக இருக்குதுங்க, இருக்கிற ஆள் கம்மியாக தானே இருக்கிறாங்க, அப்படிலாம் நம்ம நிற்கக்கூடாது. ஒரு சஃப்புக்கும் ஒரு சஃப்புக்கு மத்தியில் நெருங்கி நில்லுங்கள். வழங்குச்சுங்களா. வகாரி வஹாது பில் அனாகி, கழுத்துக்களை கொண்டு நேர்படுத்துங்கள். அப்போ திரும்பி பார்த்தா ஒரு கழுத்தம் தெரியணும் உனக்கு, இப்படி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா ஒரே ஒரு கழுத்தம் தெரியணும். அந்த மாதிரி நேராக எல்லா கழுத்தும் ஒரு கழுத்தை மறைச்சிக்கணும். ஒரு கழுத்து இந்தானா ஒரு கழுத்து அந்தானே தெரியக்கூடாது. ஒரே கழுத்துக்களை வைத்து நேர்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் கழுத்து சொன்னாங்க? கழுத்து தான் மனுஷன் நடுவில் இருக்குது. நீ தொப்பை வச்சு நேர்படுத்தின்னு வச்சுங்க, ஒரு சில பேருக்கு தொப்பை 1 அடி தள்ளி இருக்கும், சில பேர் 2 அடி தள்ளி இருக்கும். அதெல்லாம் அந்த பின்பக்கத்து தள்ளின்னு வச்சுக்கோங்க, அதுவும் முன்ன பின்ன வரும், பின்னாடி பக்கமும். அதெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. அப்போ எதை வைக்க கரெக்டாக வச்சுக்கலாம் பாய். உடம்பு குண்டை வச்சோம், தோல் பச்சு தான் குண்டை வச்சோன்னு சொல்லிச்சுங்களேன்,
சில பேர் குண்டா இருப்பாங்க, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, அஞ்சுங்களா அந்த மாதிரி. ஒருத்தன் பார்த்தா ஒருத்தன் ஜோப்புக்குள்ளே போட்டுக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் கழுத்துக்களை வைத்து சரி பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா, தொப்பை வச்சுலாம் கிடையாது. அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் கழுத்துக்களை வைத்து ஒருத்தருக்கு வந்து கரெக்டாக பார்த்து திரும்பினா ஒரே கழுத்து தெரியும் கடைசி வரைக்கும். இந்த சஃபுடைய முனையிலண்டா அந்த சஃப் வரைக்கும் கழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கணும், அப்படி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வஹாது இங்கே இருக்கு பை பில் அனாக் வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அல்லாஹ்வின் சத்தியமாக, இன்னீல அரஷ் ஷைத்தான, நான் ஷைத்தானை பார்க்கிறேன், யதுகுலு மின் ஹலலி ஸஃபி கஅன்னஹல் ஹதஃபு. ஹதஃப்னா ஆட்டுக்குட்டி உள்ள நுழையிற மாதிரி சஃபுக்கு இடவெளிக்கு உள்ள பூந்து வர்றான் ஷைத்தான். சஃபில் ஒரு சஃபுக்கு மத்தியில் ஒருத்தர் தோலுக்கு இன்னொரு தோலுக்கு மத்தியில் ஒரு 2 இன்ச்சு இடவெளி இருந்துச்சுன்னா அது வழியாக ஷைத்தான் உள்ள பூந்து உள்ளுக்குள்ளே வந்து மக்களை வழி கெடுக்க வர்றான். அதனால நெருக்கி நின்று கொண்டால் அவன் வரமாட்டான். அப்படின்னு கேட்கலாம், ஏன் மேலே ஏறி குச்சி வர வேண்டியதுன்னா, அவனுக்கு மேலே கேப் இருக்கு, அவருக்கும் பள்ளிவாசலுக்கு மத்தியில் அது அந்த வழியாக வரமாட்டானா, இந்த வழியாக தான் உள்ள பூந்து சைத்தான் வரணுமா? அப்படி இல்லை பை, அந்த நேரம் நின்று அந்த பரக்கத்தில் சைத்தான் கிட்ட வராமல் தடுத்துடுறான். இதுதான் அந்த வழியாக வரவிடாமல் தடுத்துடுறான்னு அர்த்தம். அந்த மனதில் கருத்து வேறுபாடு வராமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொள்கிறான். ஆட்டுக்குட்டி உள்ள போடுற மாதிரி சைத்தான் உள்ள போடுகிறான் என்று சொன்னார். ரவாஹு அபூ தாவூத். வஅன்ஹு கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிம்மு ஸஃபல் முகத்தம், முந்திய சஃபை பரிபூர்ணமாக்குங்கள், சும்மல்லதி இலி, அதுக்கு அடுத்த சஃபை பரிபூர்ணமாக்குங்கள். அங்கேயும் ஒருத்தர் கூட நிற்க முடியாத அளவுக்கு கேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த சஃபு. ஃபமாகான மின் நக்ஸின், கடைசியில் ஒரு குறை இருக்குமானால், ஃபல் யகுன் ஃபி ஸஃபில் முஅஹ்ஹரி, அது கடைசி சஃப்லேயே இருக்கட்டும். இப்போ 3.5 சஃபுக்கு தான் ஆள் இருக்குன்னு சொன்னால் முதல் சஃப் அரை சஃப் ஆக்கிட்டு அடுத்த 3 சஃப் பரிபூர்ணம் கூட என்ன செய்யணும் பை, அந்த குறை எங்கே இருக்கணும்? கடைசி சஃபில் 3 சஃப் பரிபூர்ணமாயிரும், கடைசி சஃப் மட்டும் அரை சஃப் நிற்குது, பிரச்சனை இல்லை. ரவாஹு அபூ தாவூத். வஅனில் பர்ரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு قال كان رسول الله صلى الله عليه وسلم يقول ان الله وملائكته يصلون على الذين يلون الصفوف الاولى. அல்லாஹ்வுடைய மலக்குகளும் யார் முந்திய சஃப்களை பொறுப்பேற்றிருக்கிறார்களோ, முந்திய சஃபிலே நிறைய செய்கிறார்களோ, எலூன எத்தவல்ல உன அதை யகூமூன, முந்திய சஃபில் இருக்கிறார்களோ அதில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள், விசேஷமான அருள் புரிகிறார்கள். அருள் கருணை அல்லாஹ் ரஹ்மத்து கூட கிடைக்குதுன்னு அர்த்தம் பாய். ஒமாமின் ஹுத்துவத்தின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹுத்துவத்தின் எம்ஷிஹா யஸிலு பிஹா ஸஃபன். சஃபு, ஒரு மனிதன் எட்டு வைக்கக்கூடிய எட்டுகளில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான எட்டு அவர் சஃபை நிறைவுபடுத்துவதற்காக போய் சேரக்கூடியது தான். பின் சஃபில் இடம் இருக்குது, பின் சஃபில் ஜாலியாக நிற்கலாம், ஆனால் முன் சஃப் நெருக்கமாக இருக்குது, ஏன்னாப்பா அப்படின்னு பின்னாடி வந்து ஜாலியாக ஃபேனு கீழ் நிற்கணும் அப்படின்னு நினைக்காம முன் சஃபிலுக்கு இடைவெளிக்கு நடந்து போய் அதை போய் இடைவெளியை அடைத்து நின்று கொண்டார் என்றால் அந்த எட்டு வைக்கிறதில் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமான எட்டாக இருக்கும். மாமின் ஹுத்துவத்தின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹுத்துவத்தின் எம்ஷிஹா, அது நடந்து செல்கிறான், யஸிலு பிஹா ஸஃபன், அதை கொண்டு சஃபிலே போய் சேர்கிறான். ரவாஹு அபூ தாவூத். وعن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إن الله ملائكته يصلون على ميامن الصفوف. சஃபுகளிலே வலது பக்கம் இருக்கக்கூடிய சஃபுகளின் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அல்லாஹ்வும் மலக்குகளும் அருள் புரிகிறார்கள். அது விசேஷமான இன்னொரு அருள். இப்போ முந்திய சஃபிலேயே எல்லாம் அருள் புரிகிறான், அந்த முந்திய சஃபிலேயும் யார் வலது பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு தனியாக இன்னொரு விசேஷமான பரிசும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், விசேஷமான அருளும் அல்லாஹ் புரிகிறான்னு அர்த்தம். ரஞ்சபை இப்போ ஜமாத்தோடுதா அது ஒரு பரிசு, ஆளுக்கு 1000 ரூபா பரிசுன்னு வச்சுங்களேன். அதில் முந்திய சஃபில் நின்றாங்கன்னு சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா, வலது பக்கம் நின்றா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா, அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அது தனி பரிசு கொடுக்குறோம். சரி, அதனால எல்லாரும் வலது பக்கம் நிற்க முடியுமா? இமாம் நிற்கிறாரு புரிஞ்சுங்களா. முதல் நபர் எங்கே நிற்கணும்? இமாமுக்கு நேர் பின்னாடி நிற்கணும் முதல் நபர். அடுத்த நபர் வந்தார் ஆனால் அவர் இமாமுக்கு வலது பக்கம் நிற்கணும். அதுக்கடுத்த நபர் வந்தால் திரும்ப வலது பக்கம் நன்மை கூட கிடைக்கணும், வலது பக்கம் நின்றா அப்படி வலது பக்கமே சஃப் ஃபுல்லாக போய்டும். ஒரு 100 பேர் நிற்கக்கூடிய பள்ளிவாசலுடைய சஃபா இருந்தால் இமாம் நடுவில் நிற்பார், இந்த பக்கம் 50 பேர் ஃபுல்லாக 2 பேர், அந்த பக்கம் 50 பேர் நிற்பாங்களா? அப்படி நிற்க கூடாது, இமாம் நடுவில் தான் இருக்கணும். அப்போ அடுத்த நபர் வந்தால் இடது பக்கம், அடுத்த நபர் வந்தால் வலது பக்கம், அடுத்த நபர் வந்தால் இடது பக்கம், அப்படி 2 பக்கமும் இங்கே 5 பேர்னா இங்கே 5 பேர், அப்படி தான் நிற்கணும். இடம் காலி, மற்ற இடம் காலியாக இருக்கலாம், அப்படி தான் நிற்கணும் பை. இப்போ இமாமை நடுவில் வைக்க வேண்டும், இமாமுக்கு நெருங்கி இருக்க வேண்டும். அப்போது எப்படி வலது பக்கம் இருந்தால் தனியாக ஒரு ரஹமத்து கிடைக்குதோ அதே மாதிரி இமாமுக்கு எந்த அளவு நெருங்கி இருக்கிறோமோ அதுக்கு தனியாக ஒரு ரஹமத்து இருக்குது. அப்போ நீ வலது பக்கமே போனால் இமாமுக்கு தூரமாக போயிடுற. வலது பக்கம் 5 பேர் நிற்கிறாங்க புரிஞ்சுங்களா, இடது பக்கம் 4 பேர் நிற்கிறாங்க. இப்போ நீ வர எங்கே நிற்கணும்? இப்போ நடுநபர் ஒருத்தர் நிற்கிறார் இமாமுக்கு நேர் பின்னாடி, அவருக்கு அடுத்து வலது பக்கம் 5 பேர் நிற்கிறாங்க, இடது பக்கம் 4 பேர் நிற்கிறாங்க. எங்கே நிற்கணும்? இடது பக்கம் தான் நிற்கணும். இடது பக்கம் நின்றா இமாமுக்கும் உனக்கும் வந்து அளந்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 5 அடி இருக்கும், 6 அடி இருக்கலாம். நீ பாட்டுக்கு அந்தான போயிட்ட அப்படின்னு சொன்னால் இமாமுக்கு 7 அடி ஆயிரும், ஒரு அடி கூட போயிடுது, சவாபு குறைஞ்சிரும் உனக்கு. அதனால எந்த அளவு இமாம் நெருங்கி இருக்கிறோமோ அந்த அளவு கூட இடது பக்கம் தான் நிற்கணும். வலது பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு தனியாக ஒரு அருள் இருக்குதுங்கிறது இன்னும் உண்மைதான்.
புரிஞ்சுங்களா? ஏன்னா பெருமாள் அதையும் சொல்லியிருக்காங்க, இமாம நடுவில் ஆக்குங்கள் என்று ஹதீஸில் வருது, பின்னாடி வருது அந்த ஹதீஸும். அதனால் அதைத்தான் முற்படுத்தணும் அப்படின்னு நமக்கு இமாம்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸவ்வி ஸுஃபூஃபனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை வரிசைகளை நேர்படுத்துவார்கள். இதா கும்னா இல ஸலாத், தொழுகைக்கு நாங்கள் நிற்போமேயானால், வைதஸ்தவைனா நாங்கள் எல்லாம் சரியாக நின்றோன்னு பார்த்த பின்னாடி எல்லா சபமும் ஒருங்க நிற்குதா என்று பார்த்த பின்னாடி தான் கப்பர தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. வந்தோன்னா அப்படி தக்பீர் கட்ட மாட்டாங்க. ரவாஹு அபூ தாவூத். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு அன் யமீனிஹி, பெருமானார் தன் வலது பக்கம் திரும்பி சொல்லுவார்கள், இஅ்ததிலு நேராக நின்று கொள்ளுங்கள், சவ்வு சுஃபூஃபக்கும் உங்கள் வரிசைகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள். இஅ்ததல்னா நேராக நிமிர்ந்து நில்லுங்க, இஅ்ததல சஃப்புகளை கோணமான இல்லாமல் நேராக்கி கொள்ளுங்கள். வான் யசாரி இடது பக்கம் திரும்பி சொல்லுவார்கள், இஅ்ததிலு நேராக நில்லுங்கள், சவ்வு சுஃபூஃபக்கும் உங்கள் வரிசைகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ரவாஹு அபூ தாவூத். வான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال, அப்போ ரெண்டு பக்கமும் திரும்பி சொல்லிட்டு தான் தக்பீர் கட்டுவாங்க. قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹியாருக்கும் உங்களில் மிகச் சிறந்தவர் யாரெனில் அல்யனுக்கும் மனாக்கிப ஃபிஸ் ஸலாத், தொழுகையிலே அவருடைய தோல் புஜம் யாருக்கு ரொம்பவும் மெலிதானதாக எளிமையானதாக இருக்கிறதோ அவர் தான் உங்களில் மேலானவர். அப்படின்னு அர்த்தம் என்ன? சப்போஸ் நிற்கிற பக்கத்தில் ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிற்கிறார், பின்னாடி தள்ளி நிற்கிறார், லைட்டாக எப்படின்னா அவர் நவுந்துக்கணும். எது நவுத்துனா அவர் நவுந்துக்கணும். நவுத்து உடம்பு இன்னும் நவுத்துறாரு, தள்ளனாலும் பின்னாடி போய் முதுகில் பின்னுக்கிட்டு தள்ளணும் விட்டு, இல்லை எட்டி ஒச்சடம் பண்ணி போவார். அவர் தள்ள விடாம நவுத்த விடாம இன்னும் நவுத்துற அப்படின்னு நிற்கக்கூடாது. முன்னாடி போனால் முன்னாடி வரணும், பின்னாடி வரணும் பின்னாடி வரணும். நினைச்சிங்களா? சஃபர் நிற்ப ஒருத்தர் வந்து இந்த பக்கம் நிற்கிறவர் கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்வாரு, அந்த பக்கம் நிற்கிறவர் கொஞ்சம் பின்னாடி வாங்கன்னு மறைச்சு போட்டீங்கன்னா அந்த ஆளுக்கு நீ விளையாட்டு ஆகிட்டீங்க. நீ ஒருத்தர் பின்னாடி முன்னாடி வாங்குறாரு, ஒருத்தர் அந்தானம் இருக்கிற இந்த ஆணவம் இருக்கிறார், என்ன விளையாடுறீங்க, எனக்கு ஏதாச்சும் காமெடி பண்ணுறீங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. என்ன சொல்கிறேன், முன்னாடி பண்ணால் முன்னாடி போய்க்கும், வந்தால் கொஞ்சம் நவுந்து இல்லைங்கன்னா நவுந்துக்கணும். அப்போ அந்த தோல் யார் வந்து எல்லாரும் பேச்சும் கேட்கக்கூடியவராக, மோமின்களுடைய சொல்லுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக, சரிம்மா அப்படியே முன்னாடி முன்னாடியும் யாருடைய தோல் அல்யனுல் மனாக்கிப் அப்படின்னா அவருடைய தோல் வந்து தோல் புஜம், யாருடைய புஜம் வந்து இழுப்புக்கு வரக்கூடியதாக மென்மையான புஜமாக இருக்கிறதோ அவர் மேலானவர். என்ன அழகாக எந்த வார்த்தை அழகாக சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன? மோமின்களுடைய ஆலோசனைக்கு கட்டுப்படுங்க, மோமின்கள் அவங்க சொன்ன அந்த அவங்க உங்களுடைய எதுவும் எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்யுங்க, அவங்களுக்கு வளைந்து கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதை என்ன அழகாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ யாருடைய அஷத்து மனாக்கு வரக்கூடாது, கடினமான அந்தாலும் தள்ளவே முடியாதுங்க. தொழுகை இருந்துக்கிட்டு தள்ளி இருந்தானா ஒரு இன்ச் தள்ளுறானா தள்ள மாட்டான், பெரிய இடைஞ்சலாக போயிடும் என்று இல்லாமல் மென்மையான தோல் புஜத்தை உடையவர், மென்மையான புஜங்களை உடையவர் உங்களில் மேலானவர் என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு இஸ்தவ் நேராக நில்லுங்கள், நேராக்கி கொள்ளுங்கள், வரிசையை நீங்கள் சமமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அவன் மேல் ஆணையாக சொல்கிறேன், இன்னீல அராக்கும் மின் கல்ஃபி, நான் எனக்கு பின்புறத்திலே பார்க்கிறேன், கமா அராக்கும் மின் பைனி யதைய, எனக்கு முன்புறத்திலே நான் பார்ப்பது போலவே என் பின்புறத்திலும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் கவனிக்கிறேன், உஷாரா தொழுவுங்க அப்படின்ட்டாங்க. ரவாஹு அபூ தாவூத். وأن أبي أمامة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله ملائكته يصلون على الصف الأول, அல்லாஹும் அல்லாஹின் மலக்குகளும் முந்திய வரிசையில் உள்ளவர்கள் மீது தனியாக அருள் புரிகிறார்கள், தனியான ஒரு கருணை அவர்கள் மீது உண்டாகிறது. ஆலு யா ரசூலுல்லாஹ் வாரஸ்தானி, அப்படியானால் யார் இரண்டாவது சஃப்புக்கு மீது யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. கால பெருமானார் சொன்னாங்க, இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா ஸஃப்பில் அவ்வலி, அல்லாஹும் அல்லாஹின் மலக்குகளும் முந்திய சஃப்புக்கு அருள் புரிகிறார்கள். ஆலு யா ரசூலுல்லாஹ் வாரஸ்தானி, ரெண்டாவது கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் அப்புறம் ரெண்டாவது சஃப்பு யா ரசூலுல்லாஹ்? கால இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா ஸஃப்பில் அவ்வலி, முந்திய சஃப்புக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனிப்பட்ட விசேஷமான கருணை புரிகிறான். ஆலு யா ரசூலுல்லாஹ் வாரஸ்தானி, மூணாவது தடவை கேட்குறாங்க, யார் ரெண்டாவது சஃப்புக்கு வாரஸ்தானி, சரி ரெண்டாவது சஃப்புக்கும் அப்படின்ட்டாங்க. முந்திய சஃப்புக்கு அவ்வளவு 3 முறை பெருமான துவா செய்யும் அளவுக்கு விசேஷம் இருக்குது, போட்டு நிற்கணும் முந்திய சஃப்பில். இல்லைங்களா? முந்திய சஃப்புக்கு எவ்வளவோ அதில் அதை விட கம்மி தான் ரெண்டாவது சஃப்பில், ரெண்டாவது சஃப்பில் உள்ளதை விட கம்மி தான் மூணாவது சஃப்பில். அதனால் போட்டு முந்திய சஃப்புக்கு வரணும். அதுக்காக சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரமாக தயாராகணும், வீட்டு தயாராகி முந்திய சஃப்பு இடம் கிடைக்கணுமே அப்படின்னு போட்டு போய் நிற்கணும். மஞ்சள் இல்லைங்களா? இப்போ ரேஷன் கடையில் அறிவிக்கிறாங்க, யார் வந்து காலையில் சஃபாக நிற்கணும், ரேஷன் கடையில் 10 பேர் ஒரு சஃப்பில் 10 பேர் நிற்க முடியும். முந்திய சஃப்பில் இருந்தவங்களுக்கு 100 கிலோ அரிசி, ரெண்டாவது சஃப்பில் நிற்கிறவங்க 90 கிலோ அரிசி, மூணாவது கிஸ்மக்கு 80 கிலோ அரிசின்னு வச்சுக்கங்களேன். நாளே கம்பி இஷாலே படுத்துருவாங்க, போய் 10 கிலோ அரிசி சும்மா வாங்க, ஃப்ரீயாக கிடைக்குதுங்க. முந்திய சஃப்பில் போய் அங்கேயே நின்றுவான்.
கால் வலிக்காதுங்களா, அதெல்லாம் சர்வீஸுக்கு நமக்கு எத்தனையோ பஸ்ஸில் நின்று போயிருங்க அப்படின்ட்டு அது பாட்டுக்கு முன் சஃபில் போய் நிற்பான், 10 கிலோ அரிசிக்கான்னு நிற்பான். இப்போ முன் சஃபில் அல்லாஹ்வுடைய விசேஷமான அருள் அப்படின்னு சொன்னால் லைட்டாக ஆடி தெருவில் 2 பேர்ட்ட பேசிட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு பீடி குடிச்சிட்டு நிற்கிறான் பள்ளிவாசலில் கடைசி சஃபில். அப்போ என்ன சொல்கிறாங்க, முந்தைய சஃபில் நிற்கக்கூடியவருக்கு அல்லாஹ்வின் அருள் விசேஷமாக கிடைக்கிறது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவ்வு சுஃபூஃபக்கும், உங்கள் வரிசைகளை நேர்படுத்துங்கள், வஹாது பைன மனாகிபிக்கும், உங்களுடைய தோல் புஜங்களை கொண்டு ஒருவருக்கு ஒரு நேராக, கழுத்துன்னு சொன்னாங்க, தோல் புஜம் என்று சொன்னாங்க, தோல் புஜம் நேராக இருக்கும், ஒருத்தருக்கு பின்னாடி முன்னாடி வராமல். வலீனு, இன்னும் வலீனு ஃபி ஐதி இஹ்வானிக்கும், உங்கள் சகோதரருடைய கைகளுக்கு நீங்கள் மென்மையை உண்டாக்குங்கள். அவர் தள்ளனா தள்ளிங்க, இப்படி தள்ளனா அப்படி தள்ளிங்க, அந்த தள்ளனா அந்த இந்த வாங்க, கொஞ்சம் இழுத்தா வாங்க, இழுத்த இழுப்புக்கு வாங்கன்னு அர்த்தம். உங்கள் சகோதரர்களின் கைகளுக்கு நீங்கள் மென்மையை கடைபிடிங்கள், மென்மையாக இருங்கள். வசுத்துல் ஹிலல், ஹலல் அப்படின்னு நடுவில் உண்டான இடைவெளியை அடையுங்கள், கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் சேர்ந்து ஒட்டி நில்லுங்க. இன்ன ஷைத்தான் எதுகுல் பைனக்கும் மன்சிலத்தில் ஹர்ரஃப், ஷைத்தானாக உங்களுக்கு மத்தியில் நுழைகிறான், ஆட்டுக்குட்டி நுழைவது போன்று, எங்கே கேப் இருக்கோ அங்கே தான் உள்ளே போடுறான். ஏனி அவுலாதல்லாஹ்னி சிகார், அதாவது ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டிக்கு ஹதஃப் என்று சொல்வது. ரவாஹு அஹ்மத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீமுஸ் ஸுஃபூஃப், சஃப்புகளை நேர்படுத்துங்கள். வஹாது பைனல் மனாகிப், உங்கள் தோல் புஜங்களுக்கு மத்தியில் நேராக்குங்கள் உங்களுங்கள். வசுத்துல் ஹலல், இடைவெளியை அடையுங்கள். வலீனு பைன பி ஐதி இஹ்வானிக்கும், உங்கள் சகோதரரின் கைகளுக்கு நீங்கள் மென்மையாக இருங்கள். வலா ததுரு ஃபுர்ஜாத்தின் ஷைத்தானி, வலா ததரு, இடைவெளி விடாதீர்கள் ஷைத்தானுக்காக வேண்டி, ஃபுர்ஜாத்தின். ஒமன் வசல சஃபன் வசலஹுல்லா, யார் சஃப்பை நேர்படுத்தி அதில் போய் சேருவார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானுல் அவரை சேர்த்துக் கொள்கிறான் தன் அருளிலே. ஒமன் கத்தாவு, சஃப்பை யார் துண்டிக்கிறார்களோ, ஒரு சஃப்பு இடமில் இருக்கும்போது அடுத்த சஃப்புக்கு போடுறான். ஒமன் கத்தாவு, சஃப்பை யார் துண்டிக்கிறார்களோ கத்தாவுல்லா, தன் அருளை விட்டும் அல்லாஹ் அவரை துண்டித்து விடுகிறான். ரவா அபூ தாவூத் வரவன் நஸைமின்ஹு கௌலு ஒமன் வசல சஃபன் இலா ஆஹிரி. وأن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم توسطوا الإمامة, இமாமை நடுவில் ஆக்குங்கள். அப்போ இமாம் நின்றார்னா இங்கிட்டும் அங்கிட்டும் இன்னைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுட்டே போகணும், இமாம் நடுவில் இருக்கணும், இமாம் ஓரத்தில் தள்ளி விடக்கூடாது. வசுத்துல் ஹலல், நடுவில் இடைவெளியை நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள். ரவாஹு அபூ தாவூத். وأن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم لا يزال قوم يتأخرون عن الصف الأول, முந்தைய சஃப்பை விட்டும் சில மக்கள் பின்தங்கி பின்னாடி வராங்க. யாரும் வந்து நீங்கள் முன்னாடி போங்க என்று அவரை முன்னாடி அனுப்பி இவர்கள் பின்தங்குகிறார்கள். ஹத்தா யுஅஹிருஹுமுல்லாஹு ஃபின்னார், அல்லாஹ் அவரையும் பின்தங்க செய்வான் நரகிலே. சொர்க்கத்துக்கு எல்லாம் அமுச்சு விட்டு அவரை பின்னாடி நரகத்துக்கு போடான்னு அமுச்சு விட்டுருவான் அவரை, அல்லாஹ் அவரையும் பின்தங்க செய்து விடுவான். ரவா அபூ தாவூத். வன் ஆபிஸத் இப்னு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு قال ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யுஸல்லி கல்ஃபஸ் ஸஃப்பி வஹ்தஹு, ஒரு மனிதர் ஒரு சஃப்புக்கு பின்னால் தனியாக நின்று கொண்டிருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார். சஃப்பில் கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே போய் நிற்காம என்ன செஞ்சார், பின்னாடி ரெண்டாவது சஃப்பில் தனியாக நிற்கிறார். நிற்கலாமா? நிற்கக்கூடாது. என்ன செய்யணும், போய் சஃப்பில் இடம் கொஞ்சம் பாக்கி இருந்தாலும் கொஞ்சம் அரை ஆள் நிற்க தான் இடம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு இவ்வளோ தான் கேப் இருக்குது, நம்ம போய் நிற்க முடியாது, இருந்தாலும் போய் நின்றா எல்லாம் இடம் கொடுத்துருவான், அதில் நவுந்துக்குவாங்க எல்லாரும், கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, போய் நிற்கணும் அங்கே போய் விளைஞ்சா. அப்படி ஒருவர் நிற்க வர்றாரு, இடிச்சிட்டு வர்றா, நீ அதுக்கு இடிச்சு தள்ளக்கூடாது, அவருக்கு கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுக்கணும். ஒதுங்கினா அப்படியே சஃப் அட்ஜஸ்ட் ஆயிரும், அப்படியே ஆயிரும். அந்த மாதிரி இடம் பிடிக்க வேண்டும். அல்லது ஃபுல்லாக நின்ட்டாங்க, அவங்களே ஒருத்தருக்கு நெருங்கி நிற்கிறாங்க, நம்ம போய் நிற்க இடம் இல்லை என்று சொன்னால் விளைஞ்சுங்களா, ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள், அந்த முந்தி சஃப்லேருந்து ஒரு நபரை பின்னாடி கொண்டு வந்து 2 பேராக நில்லுங்க. விளைஞ்சுங்களா, காரணம் தனியாக நிற்காதீங்க. மண் சத்த சுத்த பின்ன, தனியாக நிற்கிற நேரத்தில் தனியாக போவோம், சைத்தான் அவனை பிடிக்க வசதியாக இருக்கும், இழுத்து பின்னாடி நில்லுங்க. அப்படி யாரும் பின்னாடி இழுத்தா நீங்கள் அவருக்கு வசதி செஞ்சு முன் சஃப்லேருந்து பின்னாடி சஃப்பு வாங்க. அப்படி இது எப்போ அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது. இப்போ நீ பின் சஃப்பில் நிற்கிற, 2 பேர் வந்துட்டு இருக்காங்க, ஒழிச்சிட்டு இருக்காங்க ஹவுஸில், பைப்பில் சத்தம் கேட்குது, 2 பேர் பாத்ரூம் இருக்கிறாங்க, வந்து 5 பேர் சேர்ந்துக்குவாங்கன்னா அப்புறம் எடுக்கலாம். முன் சஃப்பில் இடம் ஃபுல்லாக ஆயிடுச்சு, இமாம் குனிய போகிறாரு, 2வது ரக்கத்தில் தனியாக நிற்கிற, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிக்கலாம். தெரிஞ்சுங்களா, கட்டிக்கலாம். அப்போ வர்றவங்க சேர்ந்துக்கிறாங்க இல்லையா, வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருந்தோன்னு சொன்னால், இல்லைன்னா முன்னாடி ஒருத்தர் இழுத்து நிற்க வைக்கும் ஆச்சுங்களா. அப்போ ஒரு தனியாக ஒருவர் தொழுது கொண்டு இருந்தார், ஹல்ஃபஸ் சஃபி வஹ்தஹு ஃபஅமரஹு அன் யுஈத ஸலாத், பெருமானார் அவரை கண்டிப்பதற்காக வேண்டி, என்னப்பா தொழுதா, திரும்ப தொழுகு, தனியாக தொழுகிற என்று அவரை அப்போ தான் வாழ்நாள் ஞாபகம் வச்சுக்குவார் என்பதுக்கு அவரை திரும்ப தொழுக சொன்னார்கள். அப்போ தனியாக தொழுது திரும்ப தொழுது ஃபரல்லாம் கிடையாது, அவர் வாழ்நாளில் அந்த செய்தியை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அப்படி நீ செய்யி, மறுபடியும் அந்த மாதிரி செய்யி என்று சொன்னார்கள். யுஈத ஸலாத். ரவாஹு அஹ்மத் வ திர்மிதி வ அபூ தாவூத் வ கால திர்மிதி ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன். பாபுல் மௌகிஃப், நிற்கும் இடத்தை பற்றிய பாடம். அதாவது இமாம் எங்கே நிற்கணும், முக்ததி எங்கே நிற்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு 2 பேர் தொழுகிறாங்க, அப்போ என்ன செய்யணும்,
இமாம் முன்னாடி நிற்க வேண்டும், முக்தி சைடில் நிற்கணும். சும்மா 1 இன்ச் 2 இன்ச் கேப் பின்னாடி தள்ளி நிற்க வேண்டும், அவ்வளோதான் நிற்கணும். பின்னாடி நிற்கக்கூடாது. பின்னாடி நின்றா இழுத்து முன்னாடி நிற்க வச்சோம். வலது பக்கம் நிற்கணும், இடது பக்கம் நிற்கக்கூடாது. இடது பக்கம் நின்றா திரும்பி வலது பக்கம் நிற்க வச்சிடணும். ஒருத்தர் சொல்லிருக்கார், ரெண்டாவது 2 பேர் வந்துட்டாங்க, இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா இமாம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிடலாம், அல்லது முக்ததி ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து 2 பேர் சேர்ந்து நிற்கணும். பின்னாடி 2 பேர் நிற்கணும், முன்னாடி இமாம் நிற்கணும். குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆண்கள், அப்புறம் குழந்தைங்க, அப்புறம் பெண்கள். இதுதான் வரிசை முறை. ஆண்கள் முதல்ல, 2வது குழந்தைகள், 3வது பெண்கள். இவ்வாறு தான் வரிசையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال பித்து ஃபி பைத்தி ஹாலதி, என்னுடைய சின்னம்மா வீட்டில் நான் தங்கி இருந்தேன். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. யார்? மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு சின்னம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார், நம்முடைய தாயார். அவங்க வீட்டில் 10 நாளைக்கு ஒருக்கா பெருமானம் தங்குவாங்கல்ல. அப்போ இவங்க சின்னம்மா தானே, சின்னம்மா வந்து அவங்க மன்னிக்கலாம்ல, போயிடுவாங்க. போய் அந்த ஹிதமத்தெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ரசூலுக்கு பெட்லாம் தட்டி போட்டு அவங்க தண்ணி ஒழுசு தண்ணி எடுத்து வைப்பாங்க, ஹிதமத் செய்யறதுக்காண்டி போயிடுவாங்க. கும்து, அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலத் பி பைத்தி ஹாலத்தி மைமுனா, என்னுடைய சின்னம்மா மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் நான் இரவில் தங்குவேன், பெருமானார் தங்கிய நேரத்தில். ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காண்டி எழுந்து நின்றார்கள். ஃபகும்து அன் யஸாரிஹி, நான் பெருமானாருடைய இடது பக்கம் நின்று கொண்டேன். பெருமான் நிற்கிறாங்க, நம்ம இடது பக்கம் நின்றுட்டேன். எங்கே நிற்கிறோங்க? வலது பக்கம் நிற்கணும். நான் இடது பக்கம் போய் நின்றுட்டேன். அஹத பி யதி மின் வராஇ ظஹரிஹி, நான் நின்று அதை பார்த்தோன்னு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கையை பிடித்தார்கள். தன் முதுகுக்கு பின்னாடி இருந்து என் கையை பிடித்தார்கள். இப்படி கையை மெதுவாக பிடிச்சி அப்படியே இப்படி பிடித்து கொண்டு வந்து வலது பக்கம் நிற்க வச்சுட்டாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் நிற்க வச்சுட்டாங்க. ஃபஅதலனி கதாலிக மின் வராஇ ظஹரிஹி, என்னை அப்படியே திருப்பினார்கள், அப்படியே முதுகுக்கு பின்னாடி கொண்டு வந்து இல ஷிக்கில் ஐமனி, வலது பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டார்கள். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال قام رسول الله صلى الله عليه وسلم ليصلي, பெருமானார் தொழுக நின்று கொண்டார்கள். வஜீத்து ஹத்தா கும்து அன் யஸாரிஹி, நான் வந்தேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கம் நின்று கொண்டேன். ஃபஅஹத பி யதி, என் கையை பிடித்தார்கள். ஃபஅதாரனி, அப்படியே பின்னாடி சுற்றினார்கள், சுற்றி கொண்டு வந்து வலது பக்கம் நிற்க வச்சிட்டாங்க. ஹத்தா அகாமனி அன் யமீனி, என்னை வலது பக்கம் நிப்பாட்டி வைத்து விட்டார்கள். சும்மா ஜப்பார் இப்னு ஸஹ்ர் என்ற இன்னொரு சஹாபி வந்தார்கள். ஃபகாம அன் யஸாரி, அவர் வந்து இடது பக்கம் நின்றார். பாருங்க, பெருமான் தனியாக தொழுதாங்க, நான் வலது பக்கம் இடது பக்கம் வந்து நஃபிலான தொழுகை, நான் இடது பக்கம் வந்து நின்றேன். பெருமான கையை பிடிச்சி அப்படியே சுற்றி கொண்டு வந்து முன்பக்கம் கொண்டு வரல, பின்பக்கமாக அப்படி கையை பிடிச்ி இழுத்து கொண்டு வந்து வலது பக்கம் நிப்பாட்டிட்டாங்க. இன்னொரு சஹாபி வந்து இடது பக்கம் நின்றாங்க. பெருமாள் 2 பேரையும் அப்படி கையை பிடிச்சி அப்படியே பின்னாடி போங்க இஷாரா செஞ்சு பின்னாடி தள்ளி விட்டாங்க. 2 பேரும் அப்படியே நேராக பின்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க, ஒன்றா சேர்ந்து நின்றுக்கிட்டாங்க. தனி நின்றவங்க பின்னாடி போய் ஒன்று சேர்ந்து நின்றுக்கிட்டாங்க. இப்போ காமான் யஸாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானுடைய இடது பக்கம் நின்றார். ஃபஅஹத பி யதைனா ஜமீஅன், எங்கள் 2 பேருடைய கையையும் பெருமானார் பிடித்தார்கள். ஃபதஃபஅனா, அப்படியே தள்ளினார்கள். ஹத்தா அகம்னா ஹல்ஃபஹு, நாங்கள் 2 பேரும் எங்கே நின்றோம்? பெருமானுடைய பின்பகுதியில் போய் நின்று கொண்டோம். ரவாஹு முஸ்லிம். வஅன அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال சல்லைத்து அன வ யதீமுன் ஃபீ பைத்தினா, பெருமானார் ஸல்லல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு வீட்டில் அனஸ் ரலியல்லாஹு இன்னொரு பையன் ஒருத்தர் இருந்தார். அவர் யதீமான பேர், அவர் பேர் 2-3 பேர் இஃப்திலாஃப் இருக்கிறதுல. அனஸ் ரலியல்லாஹு அம்மா உம்மு சுலைம் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டாங்க, பின்னாடி அனஸ் ரலியல்லாஹு அந்த சிறுவரை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்களும் சிறுவர் தான், 2 பேரும் நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடியே அவங்க அம்மா நின்றுக்கிட்டாங்க. இவ்வாறு தொழுதார்கள். வானு கல சல்லைத்து அன வ யதீமுன் ஃபீ பைத்தினா, நானும் எங்கள் வீட்டிலிருந்து ஒரு யதீமான சிறுவரும் நின்று கொண்டோம். ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி, பெருமானாருக்கு பின்னாடி. உம்மு சுலைமின் ஹல்ஃபனா, உம்மு சுலைம் எங்களுக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்தார். ரவாஹு முஸ்லிம். வ அன்ஹு, உம்மு சுலைம் யாரு? அனஸுடைய அம்மா, எங்களுக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. வ அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா பிஹி வ பி உம்மிஹி அவ் ஹாலத்திஹி, ஒரு முறை பெருமானார் அனஸ் வீட்டுக்கு வந்த பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மாவும் மட்டும் இருந்தாங்க. அம்மாவோ சின்னம்மாவோ யாரோ ஒருத்தவங்க மட்டும் இருந்தாங்க. ஒரே ஒரு தாய் ஒரு அம்மா தான் இருந்தாங்க. அது அம்மாவா சின்னம்மாவாங்கிறது ராவிகளுக்கு கருத்து வேறுபடும். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒருத்தர் தான். கால அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபஅகாமனி அன் யமீனிஹி, என்னை பெருமானார் தங்கள் வலது பக்கம் நிப்பாட்டி கொண்டார்கள். நான் நிற்கிறேன் வலது பக்கம், என்னை நிப்பாட்டி கொண்டார்கள். வகாமனி, என்னை நிப்பாட்டி கொண்டார்கள். அனியமீன் வகாமல் மரஅத்த, அந்த பெண்ணை நிப்பாட்டினார்கள். ஹல்ஃபனா, எங்களுக்கு பின்னாடி நிப்பாட்டிக்கிட்டாங்க. அந்த பெண் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, அம்மாவாக இருக்கலாம் அல்லது சின்னம்மாவாக இருக்கலாம். ராவிகளுடைய இஃப்திலாஃப், நிப்பாட்டி கொண்டார்கள். ரவாஹு முஸ்லிம். வ அன் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு இன்தஹா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ராக்கிஉன் ஃபரகஅ கப்ல அன் யஸில இல ஸஃப், பெருமானார் ஒரு முறை பள்ளிவாசி தொழுகை வைத்துக் கொண்டு ஜமாத் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அபூ பக்கரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ பக்கரா இந்த சாபி வேற சாபி பேர்,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தாங்களே அவங்க இல்லை, இவங்க அபூ பக்கரா என்பது வேற ஒரு சஹாபி. அந்த சஹாபி அவசரமாக வந்தாங்க பள்ளிவாசல். வந்தால் பெருமானார் அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போயிட்டாங்க. இவங்க இன்னும் 3 சஃப் இருக்குது, 2 சஃபோ 3 சஃபோ இருக்குது. இவங்க டக்குன்னு அங்கேயே அல்லாஹ் அக்பர் கிட்ட ருக்குக்கு போயிட்டாங்க. ருக்குக்கு போயிட்டு இந்த ருக்கு எந்திரிச்சிட்டாங்கன்னா இப்போ இந்த ரக்காத்து கிடைக்காதே அப்படிங்கிறக்காண்டி இங்கே போய் இந்த சஃபில் சேர்றதுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு எந்திரிச்சிட்டாங்கன்னா என்ன சேருன்னு சொல்லிட்டு நடுவில் இடைவெளி இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டாங்க. தக்பீர் கேட்டு ருக்குக்கு போயிட்டாங்க. போயிட்டு ருக்குலே டங் டிங் டிங் குஞ்சிட்டே நடந்து நேராக போய் சஃபில் இருந்துக்கிட்டாங்க. அறிஞ்சுங்களா? அப்போ அன்னஹு இன்தஹா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரிடத்தில் வந்தார்கள். வஹுவ ராக்கிஉன் ருக்கு செய்த நிலை. வஹுவ ராக்கி பெருமானாரோ ருக்குவில் இருக்கும் நிலையில் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். ஃபரகஅ இவரும் ருக்கு செய்து விட்டார்கள். கபுல அன் யஸில இல ஸஃபி சஃபிலே போய் சேருவதற்கு முன்னால். சும்மா மஷா இல ஸஃபி அப்படி ருக்குவிலே நடந்துக்கிட்டே சஃபிலே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஃபதக்கர தாலிக லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சோன்னு பெருமானார் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் நின்றீங்க, நான் பின்னாடி நின்று அங்கேயே ருக்குக்கு போயிட்டேன், அப்படி நடந்து வந்து சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபதக்கர தாலிக ஃபக்கரா சொன்னாங்க, ஸாதக்கல்லாஹு ஹிர்ஸன் அல்லாஹ் அவங்க ரசூலுல்லாஹ்வோட இந்த ரக்காத்து கிடைக்கணுமே, ஒரு ரக்காத்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்க. உங்கள் ஹிர்ஸை உங்களை இந்த மார்க்க கல்வியில் மார்க்கத்தின் ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. ஆனால் வலா தவுது இனிமேல் இந்த மாதிரி செய்யாதீங்க. என்ன செய்யணும், நீங்கள் நேராக சஃபில் வந்து நின்று தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போங்க. இமாம் தக்பீர் தலை சமயம் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு ரக்காத்து மட்டும் திரும்ப தொழுதுங்க. அந்த மாதிரி அங்கேயே பள்ளிவாசல் வீட்டிலேயே ருக்குவுக்கு போயிடுறது, அங்கே நடந்து அப்படி பள்ளிவாசல் வந்துடுறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. வலா தவுது இது வேற மீண்டும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொன்னார் ரவாஹுல் புகாரி. பை அது ஆரம்ப காலம் சஹாபாவுக்கு சொல்லி தானே கொடுப்பாங்க. இப்போ நீ அந்த மாதிரி செஞ்சு தொழு கூடுமா? கூடாது. ஒரு சஃப் ஒரு செட்டு 1 8 2 8 கூடும். 3ஆவது சஃபில் நீ தக்பீர் கட்டி குனிஞ்சிட்டு அப்படியே 2ஆவது சஃப்க்கு போயிட்டு ஒரு தொழுவு கூடும். ஒரு சஃப் 1 8 2 8 கூடும். 3 8 வச்சா கூடாது. 2 8 வரைக்கும் மார்க்கம் ஜாயிது. அது மாதிரி நீங்கள் கடைசி 15ஆவது சஃபில் தக்பீர் கட்டி 1ஆவது சஃபில் தான் நிற்கிறாங்க, அங்கேருந்து ஒரு கூலியே வர்றது, அப்படியே விட்டா சஜிதா செஞ்சு அப்படியே தவழ்ந்து பொம்பளைங்க இந்த குழந்தைங்க தவழ்ந்த மாதிரி சஜிதாவிலே தவழ்ந்து வந்து ஜாயின் பண்ணுறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. பை வளைஞ்சிங்களா? அவன் வந்து எங்கள் சஃபில் வந்து சேர்ந்த பின்னாடி தான் குனியணும். அதான் ரவாஹுல் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். அல் ஃபஸ்லு ஸானி அன் சம்ரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு قال அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா குன்னா ஸலாசத்தன் நாங்கள் 3 நபர்களாக இருந்தால் ஐ யதகத்தமனா அஹதுனா ஒருவர் எங்களிலே முந்தி நிற்க வேண்டும், மிச்சம் 2 பேர் பிந்தி நிற்க வேண்டும் என்று தொழுகையில் எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள், ஏவினார்கள். ரவாஹு திர்மிதி. வன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு அம்மன் நாஸ பில் மதாயின் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு இமாமத்து செய்தார்கள், தொழு வைத்தார்கள். பில் மதாயின் மதாயின் என்ற ஊரிலே. வகாம அலா துக்கானின் யுசல்லி துக்கான்னா கொஞ்சம் உயரமான இடம் அப்படின்னு, சற்று உயரமான இடத்திலே இமாம் தொழக்கூடியவராக நின்று கொண்டார்கள். இப்போ இமாமுக்கும் அந்த இடம் கொஞ்சம் மேடாக போட்டிருந்தாங்க, ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு கொஞ்சம் உயரமாக போட்டிருந்தாங்க, முசல்லா போட்டு அங்கே நின்றுக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் கீழே நிற்கிறாங்க. அது 1 அடி மேலே இருக்கலாம், கொஞ்சம் உயரமான இடம்னு வச்சுங்களேன், அங்கே நிற்கிறாங்க, மற்றவங்களாம் பின்னாடி நிற்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இமாமும் மக்களோடு சேர்ந்து தான் நிற்கணும், அவரோட மேலே நிற்கக்கூடாது. ஆனால் மேலே நின்றாங்க. வன்னாசு அஸ்ஃபல மின் மக்கள் எல்லாம் கீழ்ப்புறத்திலே நின்றார்கள். ஃபதகத்தம ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி வந்தாங்க. அவங்க வயசில் மூத்த சஹாபி. அவங்க பார்த்தாங்க, என்ன இமாம் முன்னாடி நிற்கிறாரு, நேராக போனாங்க. ஃபஅஹத அலா யதைஹி அம்மார் ரலியல்லாஹு 2 கையும் பிடிச்சி அப்படியே இழுத்து கொண்டு வந்து பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. அந்த ஏறத்தை மேலே விட்டு கீழே இறக்கி கீழே நிற்க வச்சு இப்போ தொழு வைங்கன்றாங்க. ஃபஅத்பஅஹு அம்மார் அவர்களுக்கு இழுக்க பின்னாடியே வந்தாங்க. ஹத்தா அன்சலஹு ஹுதைஃபா அவர்கள் அவரை விட்டு அது மேட்டை விட்டு கீழே இறக்கி கீழே நிற்க வச்சுட்டாங்க. அப்படி தொழுவு கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க ஜமாத் சேர்ந்துக்கிட்டாங்க. பலம்மா ஃபரகா அம்மார் மின் சலாத்தி அம்மார் அவர்கள் தன் தொழுகையை விட்டும் அவர்கள் நிறைவு பெறுத்திய பொழுது காரலஹு ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, அலம் தஸ்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு என்னம்மா அம்மார் பெருமானார் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா? இதா அம்மர் ரஜுலு அல் கௌம ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தாருக்கு இமாமத்து செய்தால் தொழ வைத்தால் ஃபலா யகும் ஃபி மகாமின் அர்ஃப மின் மகாமிஹிம் அவர்கள் தொழுதக்கூடிய அந்த இடத்தை விட உயரமான இடத்தில் நிற்க வேண்டாம், சமமாகத்தான் இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னாங்களே. அவு நஹ்வதாலிக் அல்லது இது போன்ற வார்த்தைகளே பெருமானார் சஹாபாக்கள் பேணுதலுக்காக இந்த வார்த்தை இது போன்ற வார்த்தைகள் கொஞ்சம் வார்த்தை முன்ன பின்ன ஜேர்ஜிபர் முன்ன பின்ன இருக்கலாம். இது போன்று பெருமானார் சொன்னார்களே நீங்கள் கேட்கவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஃபகால அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவனும் சஹாபி தான். ஆமாம் நான் கேட்டிருக்கிறேன், அதனால தான் நீங்கள் இழுத்துன்னு நான் கவனமுக்காக முன்னாடி நின்றுட்டேன், நீங்கள் இழுத்தவொன்னு நாங்கள் பேண்டி வந்துட்டேன் பார்த்தீங்களா, அது ஞாபகம் வந்துருச்சு. லிதாலிக்க இத்தபஅத்துக அதனால்தான் உங்களை பின்பற்றி வந்து விட்டேன். ஈன அகத்த அலா எதையேன் 2 கையும் பிடிச்சி இழுத்தும் போது பின்னாடி வந்துட்டேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நான் பின்னாடி வருவேனா அப்போ ஹதீஸ் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, அது நான் பின்னாடி வந்துட்டேன் சொன்னார். ரவாஹு அபூ தாவூத்.
வன் சஹல் பின் சாது சாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுஇல மின் ஐயி ஷைஇன் அல் மிம்பர். சஹல் பின் சாயித் ரலியல்லாஹு அந்த சஹாபிட்ட தாபியங்கள் அவங்க மாணவர் கேட்டாங்க, பெருமானார் காலத்தில் மிம்பர் எதில் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபகால ஹுவ மின் அஸ்லில் காபா. காபானா காடுன்னு அர்த்தம். அஸ்ல்னு சொன்னால் அத்தரஃபா என்ற ஒரு மரம், காட்டில் வைக்கும் காட்டுடைய முள் மரம், காட்டு முள் மரத்தில் தயார் செய்யப்பட்டது. சில பேர் சொல்லுவாங்க காபா என்ற மதினாவுக்கு 9 கிலோமீட்டர் 9 மைலுக்கு அந்த இருந்த ஒரு சிறு பகுதிக்கு பிரதேசத்துக்கு பேர் காபா. அந்த காபாவை சார்ந்த அசுல் என்ற மரத்திலே தயார் செய்யப்பட்டது. நம்ம சொல்கிறாங்களா ஒரு ஊருக்கு புர்ன அது பர்மா தேக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆந்திரா தேக்குங்க, இது கர்நாடகா சொல்கிறாங்களா அந்த மாதிரி. அது காபாவில் இருந்த ஒரு தேக்கு, அந்த காலத்தில் முள் மரம் கெட்டியாக இருக்கும். அதில் தான் பெருமானாருக்கு மிம்பர் செய்தார்கள். அமிலவு ஃபுலானுன், அதை செய்தவருக்கு பேர் இன்னது, ஃபுலான மௌலா ஃபுலானது, இந்த ஒரு பெண்மணியுடைய அடிமை. ஒரு பெண்மணிக்கு அடிமையாக இருந்தார். அந்த பெண்மணி வந்து பெருமானுக்கு செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்து போய் அந்த மரத்தை வெட்டி சொல்லி தன் அடிமையை வச்சு செஞ்சு கொண்டு போட்டாங்க, பள்ளிவாசலில் போட்டாங்க. பெருமாள் ரெண்டு தான் பயான் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபுலானது லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு, பெருமானுக்காக வேண்டி செய்யப்பட்டது. வகாம அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன உமில வ உலிய, அது செய்யப்பட்டு கொண்டு வந்து பள்ளிவாசல் வைக்கப்பட்ட பொழுது பள்ளிவாசல் நடுவில் வச்சுட்டாங்க. வச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஏறி நின்றார்கள். ஏறிண்டு பயான் செய்வாங்க. ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பெருமானார் தொழுகக்கூடிய முறையை முந்திய சஃபில் உள்ளவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க. எப்படி தக்பீர் கட்டுறாங்க, கை எவ்வளோ தூரம் உயர்த்துறாங்க, காது வரைக்கும் உயர்த்துறாங்களா, கை எங்கே கட்டுறாங்க விளைஞ்சுங்களா, எப்படி அசையாமல் நிற்கிறாங்க, அங்கிட்டு திரும்புகிறாங்க, எப்படி சலாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் தெரியணுமா இல்லையா? அதெல்லாம் வந்து முந்திய சஃபில் உள்ளவங்க பார்க்குறாங்க. வரிசையாக 50 சஃபுன்னு அவங்களாம் பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால பெருமாள் மிம்பரை கொண்டு நடுவில் போட சொல்லி ஒரு நாள் மட்டும் இந்த மெஹராபுக்கு நேராக தொழுகக்கூடிய மெஹராபு கிட்ட போட சொல்லி அதில் ஏறி நின்று கிபிலா பக்கம் முன்னோக்கி அல்லாஹ் எல்லாம் பாருங்கப்பா கவனிச்சுங்க அப்படின்னு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாங்க. எல்லாரும் பெருமாளை மட்டும் தெரியுறாங்க. எல்லாரும் அந்த பார்த்து தக்பீர் கட்டிட்டாங்க. அங்கே கிராத்து ஓதுறாங்க, தொழு வைக்கிறாங்க, அல்லாஹும் குடிக்கிறாங்க, சமியா அல்லாஹு லிமன் ஹமீதா நினைச்சிட்டாங்க. இப்போ அந்த மிம்பர் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஒரு அடி தானே இருக்கும், நிற்கிறதுக்கு தான் பயன்படும், சரியாக செய்ய முடியாது இல்லை. அப்புறம் அப்படியே ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி மறு ஸ்டெப்பு இறங்கி கீழே இறங்கி சஜா செஞ்சாங்க. 2 சஜா செஞ்சுட்டு அப்புறம் எந்திரிக்கும் போது 2வது எந்திரிக்கும் மறுபடியும் ஒரு ஸ்டெப் ஏறி இன்னொரு ஸ்டெப் ஏறி மேலே ஏறிட்டாங்க. 2 ஸ்டெப் வச்சா 3வது வரல, ஏறி மேலே நின்று மறுபடியும் தொழு வைக்கிறாங்க. இவ்வாறாக தொழுகை முடியும் வரையிலையும் ருக்குவும் கியாமும் ருக்குவும் கிராத்தெல்லாம் மேலே, சஜிதா அத்தஹியாத்தெல்லாம் கீழே, இவ்வாறு பெருமானம் தொலை வைத்து காட்டினார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியணுக்கான இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி செய்யலாமா, இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் அப்படின்னு செய்யக்கூடாது பை வரைஞ்சிங்களா. பெரும்பாலும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு இருந்தாலும் அவ்வாறு செய்து காட்டினார்கள். வகாம ஹுவ முடிஞ்சுங்களா ஹீன உம்மில ஓதிய ஃபஸ்தக்பல கிபிலத், கிபிலாயை முன்னோக்கினார்கள். வ கப்பர அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினார்கள். வ காமன் நாசு கல்ஃபஹு, மக்கள் அனைவரும் பின்னாடி நின்றார்கள். ஃப கர பெருமாள் கிராத் ஓதினார்கள். வ ரகா ருக்கு செய்தார்கள். வ ரகா நாசு கல்ஃபஹு, பின்னாடி மக்களும் ருக்கு செய்தார்கள். சும்ம ரஃப ரசுபின் தலையை உயர்த்தினார்கள். சும்ம ரஜஅல் கஹ்கரா, பின்பு அப்படியே பின்னாடியே திரும்பி இறங்கலை, பின்பக்கமே மெதுவாக காலை கீழே வச்சு அடுத்த காலை கீழே வச்சு அப்படியே கிப்லா விட்டு நெஞ்சை திருப்பாமல் வந்து சஜிதா செய்தார்கள். சஜத அரளி, பூமியிலே சஜிதா செய்தார்கள். சும்மா ஆதையில் மிம்பரி, கிப்லா விட்டு நெஞ்சை திருப்பாமல் மறுபடியும் மிம்பர் மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்க. சும்மா கர சும்மா ரக சும்மா ரஃப ரசஹு, அதே மாதிரி கிராத் ஓதினார்கள், ருக்கு செய்தார்கள், தலையை உயர்த்தினார்கள். சும்மா ரஜஅல் கஹ்கரா, பின்பு அதே மாதிரி பின்னாடியே வந்தார்கள். ஹத்தா சஜதல் பில் அரளி, பூமியிலே சஜிதா செய்தார்கள். ஹாதா லஃபுல் புகாரி, புகாரியுடைய வார்த்தை. ஃபில் முத்தஃபக் அலைஹி நஹ்வஹு, இன்னொரு புகாரி முஸ்லிமுடைய வார்த்தையில் இதே மாதிரி வருகிறது. வகால ஃபி ஆஹிரி, இது தொழுது முடித்தவன் கடைசியில் சொன்னார்கள். ஃபலம்மா ஃபரக அக்பல அலன் நாசி, தொழுது முடித்தவுடன் மக்களை முன்னோக்கினார்கள். ஃபகால சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்னமா சனஅத்து ஹாதா, நான் இந்த வேலையை செய்ததெல்லாம் லி தஅத்தம்மு பி, நீங்கள் என்னை பின்பற்றுவதற்காக வேண்டித்தான். வலி தஅலமு சலாத்தின், எப்படி தொழுகிறேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளத்தான் இவ்வாறு நான் செய்தேன் என்று சொல்லி காண்பித்தார்கள். வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹுஜ்ரத்திஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு தங்களுடைய தனி இடத்தில் தொழுதார். ஹுஜ்ரத்னா அறைன்னு அர்த்தம் இல்லை பை, பள்ளிவாசலில் பெருமானார் இஅ்திகாஃப் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த சஃபில் வந்து ஒரு பாய் கட்டிடுவாங்க, இப்படி ஒரு பாய் கட்டிடுவாங்க நம்ம சைடில் மட்டும். பெருமானார் அதுக்குள்ளே தான் படுத்துக்குவாங்க இஅ்திகாஃப் இருக்கும்போது. அந்த மாதிரி பெருமானாருக்காக நியமிக்கப்பட்ட இந்த பாய்க்கு உள்ள பெருமாள் அங்கே தொழு வச்சாங்க ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எல்லாம் பின்னாடி தொழுதாங்க. முன்னாடி பெருமாள் சத்தம் மட்டும் கேட்கும், பாய் தடுத்துருந்துச்சு, எல்லோரும் அதுக்கு பின்னாடி தொழுதாங்க. இப்படியும் ஒரு முறை தொழுதிருக்கிறார்கள்.
அப்போது சல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹுஜ்ரத்திஹி, பள்ளிவாசல் தனக்காக கட்டப்பட்டிருந்த பாயால் சுத்த வைக்கப்பட்டிருந்த அந்த ஏத்திகாஃபுடைய அறையில் தொழ வைத்தார்கள். வன்னாசு ஏத்தம்மூன பிஹி, மக்கள் அனைவரும் அவர்களை பின்பற்றினார்கள். மின் வராயில் ஹுஜ்ரத்தி, அந்த அறைக்கு பின்னாடி இருந்து. பை இப்படிதான் அறைக்கு அர்த்தம். பை நீ பேர் ஹுஜ்ரத் அறைன்னு, அப்போ இமாம் வந்து இமாமுக்குன்னு அறை இருக்குமே, அங்கே உள்ள அவர் தொழு வைக்க மைக்க போட்டுக்கிட்டு இல்லை பின்னாடி தொழுலாம் ஜாயிஸான்னு கேட்காது, யாரும் ஜாயிஸ் கிடையாது. அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் அபி மாலிகுல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு قال அலா உஹத்திஸுக்கும் பி ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் எவ்வாறு தொழுதார் என்று உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று அபு மாலிகுல் அஷ்அரி அவர்கள் கேட்டார்கள் தாபீன் மற்ற அவங்க மாணவர்கள்ட்ட. கால அகாம ஸலாத்த, பெருமை காமச் சொன்னார்கள். வ சஃபர் ரிஜாலு, ஆண்கள் எல்லாம் சஃப்பு கட்டி வரிசையாக நின்றார்கள். வ சஃப ஹல்ஃபஹுமுல் கில்மானு, ஆண்களுக்கு பின்னாடி சிறுவர்கள் வரிசை கட்டி 2 சஃப் 3 சஃப் அவங்க நிற்பாங்க. சும்ம சல்லாபிஹிம், அதன் பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பார்கள். பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி. ஃபதக்கர ஸலாத்து, எப்படி தொழுதார் என்ற முறையை அவர் சொல்லி காண்பித்தார்கள். சும்ம கால, பின்பு சொன்னார்கள். ஹாகதா ஸலாத்துன், இப்படித்தான் தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னார்கள். கால அப்துல் அலா, இந்த ராவியில் அப்துல் அலா என்ற ஒரு ராவி சொல்கிறார், லா அஹ்ஸபுஹு இல்லா கால உம்மத்தி, இதுதான் தொழுகை என்று சொல்லியிருக்கிறார்கள், நான் நினைக்கிறேன் பின்னாடி உம்மத்தி என்று சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்போ ஹாகதா ஸலாத்து உம்மத்தி, இப்படித்தான் என் உம்மத்துகளின் தொழுகை என்றும் ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரவாஹு அபூ தாவூத். வஅன் கைஸ் பின் உபாத் ரலியல்லாஹு அன்ஹு قال பைனா அன ஃபில் மஸ்ஜித் ஃபி ஸஃபில் முகத்தமி, நான் ஒரு முறை சஃபிலே முந்தைய சஃபிலே போய் தொழுகையில் நின்றேன். கைஸ் பின் உபாத் ஒரு சிறு வயது சஹாபி, அவங்க ஈராக் நாட்டை சேர்ந்தவங்க, அப்போ தான் ஷாமுக்கு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். வந்தவுடனே ஒரு பள்ளிவாசலில் போய் முன் சஃபில் போய் தக்பீர் கட்டி நின்றார். அங்குள்ள சஹாபாக்களை பார்க்க வர்றாரு. சஃபில் முன் சஃபில் போய் நின்றார். இடம் காலியாக இருந்துச்சு, டக்குன்னு போய் நின்றார். முன் சஃப் தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறாரு. ஜபதனி, பை ஜதபனா இழுத்தான்னு அர்த்தம், ஜபதனும் அதே அர்த்தம் தான். சில நேரங்களில் ஒரே வார்த்தை முன்ன பின்ன மாற்றி சொன்னாலும் அர்த்தம் மாறாது. கொஞ்சமே ஜபதனி ஜதபனி ரெண்டு ஒரே அர்த்தம் தான். தால் முன்னாடி போட்டால் தாலு பே, இது முன்னாடி போட்டாலும் அதே அர்த்தம் தான், பின்னாடி போட்டாலும் அதே அர்த்தம் தான். ஜபதனி, என்னை இழுத்தார்கள். ரஜுன், ஒரு மனிதர், மின் ஹல்ஃபி, எனக்கு பின்னாடி இருந்து, ஜப்தத்தன், ஒரே இழுப்பாக, ஃபனஹானி, என்னை நகர்த்தி விட்டார். காம மகாமி, என்னை போய் பிரின்சிபல் நிற்க வச்சுட்டு என் இடத்துல போய் நின்றார். எப்படி இருக்கு எனக்கு முன்சஃபில் வந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். பதினஞ்சுங்களா, ஒரு மனிதர் யாரோ ஒருத்தர் வந்து என்னை பிடிச்சி இழுத்து பின்னாடி சஃப் நிற்க சொல்லி எனக்கு அப்படியே எரியுது. பதினஞ்சுங்களா, தொழுகையெல்லாம் வீணாக போச்சு. தொழுகை அப்படி யார் தொழுது முடிச்சுட்டு கவனிச்சுட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி என் மனசில் அந்த கோவம் வரத்தானே செய்யும். புதுசு வேற, இழுத்தது யாருன்னு வேறு தெரியாது. அதனால என் மனசில் அந்த வருத்தத்தை வச்சுக்கிட்டு தொழுகையே வீணா, தொழுகை நான் சிந்தனை முடிச்சும் அதில் தான் இருக்குது, யார் போய் செஞ்சுருப்பாங்கன்னு கவனம் தொழுகையில் இல்லாமல் வேறு பக்கம் போயிடுச்சுன்னு சொல்கிறான். வழங்குச்சிங்களா. ஃப ஜபதனி ரஜுலும் மின் ஹல்ஃபி ஜபதத்தன் ஃபனஹானி வ காம மகாமி, இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டார். வல்லாஹி மா அக்கல் து சலாத்தி, அல்லாஹ் மீதானே என் தொழுகை விளங்கவே இல்லை எனக்கு. அப்படின்னா கவனம் தொழுகையிலே போல, மனசில் ஒரு வேகம் வருமா இல்லையா, அதிலே நிற்கிறேன். ஃபலம்மா இன் சரஃப, நான் தொழுது முடித்த பொழுது திரும்பி பார்த்தா, இதாஹு உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, படி சய்யிதுல் குர்ரா, யாரை பார்த்து உமர்னாயுமே பயப்படுவாங்க. சந்தேகம் கேட்குறது மெதுவாக கிட்ட போய் சந்தேகம் கேட்டுக்கலாமா அப்படின்னு. யாரு? உபய் பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷாமில் இருந்தாங்க. அவங்க பின்னாடி பார்த்தா அப்படி கைகாலம் நடுங்கி போச்சு அவங்களான்னு. ஃபகால, அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, யா ஃபத்தா, வாலிபரே இங்கே வாங்க. லா யசூகல்லாஹு, அல்லாஹ் தாலா அவங்களை வருத்தப்படுத்த வேண்டாம், நான் செஞ்ச செயலுங்க வருத்தப்படாதீங்க சொல்ல. அழகாக வந்து அவ்வளோ பெரிய சஹாபி, அவங்க ஜலீல் கதரான சஹாபி, அவங்க வந்து சின்ன பையன்ட்ட வந்து கோச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, வருத்தப்படாதம்மா, அல்லாஹ் அவங்களை வருத்தப்படாமல் ஆக்குவானாக. இன்னஹாதா அஹ்துன் மினன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைனா, அஹ்துன் என்பதுதான் சரியான வார்த்தை. உஹித என்று வந்திருக்கிறது, பெருமானார் செய்யப்பட்ட ஒப்பந்தம். அஹ்துன்னா ஒப்பந்தம், இதுதான் பெருமானார் எங்களுக்கு செய்த ஒப்பந்தம். நலியஹு, நாங்கள் பெருமானாருக்கு பின்னாடி நிற்கணும் எப்பயுமே. பெருமானார் காலத்திலிருந்து உமர் நாயகம், அபூபக்கர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அது இல்லானும் சஅத் ரபி வக்காஸ் ரலியல்லாஹு, காபிபுனும் காபர் செய்த மாதிரி முக்கிய சஹாபாக்கள்லாம் முன் சஃபில் நிற்க வேண்டும் என்று எங்களிடம் பெருமானார் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அதனால தான்மா நான் நின்றேன், உங்களை பின்னாடி வச்சு நான் முன்னாடி நின்னம்பா. சும்மா இஸ்தக்பல் கிபிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின்னால் கிபிலாவின் பக்கம் முன்னோக்கியவர்களாக சொன்னார்கள். கால ஹலக அஹ்லுல் உகதி வரப்பில் காபா, காபா ரப்பின் மேல் சத்தியமாக அஹ்லுல் உகதுகள், அதிகாரிகள் நாசமடைந்தார்கள். சலாசன் 3 முறை சொன்னார்கள்.
அவங்க ஜலீல் கதரான சஹாபி, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சஹாபுகள் அதுக்கு பின்னாடி அதிகாரிகள் கீழே அடுப்பு வச்சு முஆவியா ரலியல்லாஹு போன்றவர்கள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அதிகாரிகள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அதிகாரிகள் வச்சாங்க. அவங்களாம் வந்து சஹாபாக்கள் கிடையாது. அட்டகாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. தொழுகை தான் இஷ்டத்துக்கு வக்து மாற்றுறது. சில பேர் வந்து தொழுகை ஏனோ யாரும் குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சில பிரபுக்கள்லாம் வந்து முன்சபரி இடம் போட்டு போயிடுறது. யாருடைய அங்கே நிற்கிறது, அவர் நிற்கிறவர், அது ஜபார் பாய் நிற்கிறது, அது மஜீத் பாய் நிற்கிறது, அது அவர் நிற்கிறது, இடம் போட்டு போயிடுறது. இதெல்லாம் அவங்க செஞ்ச அநியாயங்கள், தொழுகையில் செய்யக்கூடிய அட்டகாசங்கள், அநியாயங்கள். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி செய்யக்கூடிய, அதுக்காக அந்த தொழுகையில் செய்யக்கூடிய மாற்றங்களுக்காக வேண்டி, அல்லது ஊரெல்லாம் அநியாயம் பண்ணி அட்டகாசம் பண்ணி ஏழைகள் வயிற்றில் அடித்து வசூல் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பயப்படாமல் அங்கே சொன்னார்கள். வஹலக அஹ்லுல் உகத், இந்த அதிகாரிகள் நாசமடைந்தார்கள். வரப்பில் காபா சலாசன் சும்மா கால சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அதிகாரிகள் அவன் போயிட்டான், உருப்படாமல் போயிட்டான், அவன் மேலே வருத்தம் இல்லை, எனக்கு உங்களை மேலே தான் வருத்தமாக இருக்கு. அவன் பேச்சு கேட்டு ஆடுறீங்க நீங்களாம். வல்லாஹி அல்லாஹ் மிஜானியாக மா அலைஹிம் ஆசா, அந்த அரசு அதிகாரிகள் அந்த தலைவர்கள் மேல் வருத்தப்படவில்லை. வலாக்கின் ஆசா அலாமன் அவல்லு, அவர்கள் யாரை வழி கெடுத்தார்களோ அவர்கள் மேல் வருத்தப்படுகிறேன். நல்ல நல்ல முஸ்லீம்கள்லாம் அவன் பேச்சை கேட்டு அவனும் செய்கிறது, இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் தொழுகையை வீணாக்கிறது, இஷ்டத்துக்கு தொழுகிறது, தொழுகையை வக்த பேணுறது இல்லை, இந்த மாதிரி போய்விட்டார்களே, அதை கண்டு வருத்தப்படுகிறேன் என்று சொன்னேன். நீ கொல்து யா அபா யாக்கூப், நான் சொன்னேன் அபு யாக்கூப் அவர்களே, யாக்கூபுடைய வாப்பாவே. அதாவது ஜலீல் கதரான சஹாபாக்கள் வந்து அவங்களுடைய பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. பேர் சொல்லி கூப்பிடாமல் இவங்களுடைய வாப்பா, உன் பேர் என்னப்பா, அப்ரார் வாப்பா அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு அவங்க பேர் அல்தாஃப்னு இருக்கும், அந்த பேர் சொல்கிறது இல்லை. அல்தாஃப் அஜரத், அல்தாஃப் ஹுசூர் அப்படின்னு சொல்லாமல் அப்ரார் வாப்பா அவர்களே அப்படின்னு, யா அபுவா. அது மாதிரி அவங்க பேர் அபு யாக்கூப், யாக்கூபுடைய வாப்பா அவர்களே. மா தனீபி அஹுல் உகத், அஹுல் உகத் என்ற வார்த்தையை கொண்டு தாங்கள் யாரை நாடுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். கால சொன்னால் அல் உமரா, அரசு அதிகாரிகளை நாடுகிறேன், மார்க்கத்தை மதிக்காத அரசு அதிகாரிகளை நாடுகிறேன் என்று சொன்னார். ரவா நஸஈ. பயப்படாமல் பள்ளிவாசல்னு சொல்கிறாங்க. அஞ்சலா அந்த மாதிரி ஜலீல் கதரான சஹாபியாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ முன் சஃபில் சிறுவர்கள் இருந்தால் அந்த சஃபுக்கே அது வந்து ஒரு குறை மாதிரி, அவர்களை இழுத்து பின் சஃபில் நிற்க வச்சுட்டு முன் சஃபில் நாம் வந்து நிற்கணும். 1வது முறை பையன் முன் சஃபில் நிற்கிறான், 5வது பையன் முன் சஃபில் நிற்கிறாப்புல, நீங்கள் யாரும் 5வது முறை பிள்ளைங்க வந்தீங்க அப்படின்னா தொழுகை ஆரம்பிக்கு முன்னாடியே வந்துடணும். சரி, நாம் அவங்க இழுத்து பண்ணி போட்டு நம்ம நிற்கலாம் அப்படின்னு விஷயத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் முந்தி வந்தீர்களானால் உங்கள் விஷயத்தில் அல்லாவும் முந்தி வருவான். அப்படியே எல்லா ஞானங்கள், எல்லா வாழ்க்கை எல்லாமே முந்தி கிடைக்கும் உங்களுக்கு. என்ன பை, உங்களுக்கு அல்லா தஆலா செல்வங்களையும் முந்தி கொடுப்பான், கல்யாணம் முந்தி கிடக்கும், பிள்ளையும் முந்தி கிடைக்கும், வீடுக்கு முந்தி கட்டுவீங்க. நீ தொழுகையில் பாட்டுக்கு லேட்டாக வந்தால் அவன் கல்யாணம் 35 வயசில் கல்யாணம் நடக்கும், 40 வயசில் 45 வயசில் பிள்ளை பிறக்கும், 80 வயசில் வீடு கட்டி திறக்கும் போது செத்துடுவேன். பின்ன செய்யறது மார்க்கத்தில் அல்லா 80 வயசில் வீடு கட்டினா துறப்பிலால தான் அம்மா மூத்தா போகணும். பின்ன ஒரு 40-50 வீடு கட்டினா குடியிருக்கலாம், 85 வீடு கட்டினா அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. உதாரணம் சொல்கிறேன் பை, தமாஷுக்காக சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும் பை, எதுலையுமே முந்தி வாங்க. நீ முந்தி வந்தால் அல்லாஹ் நானும் முந்தி வர்றேன்னு சொல்கிறான். புரிஞ்சுங்களா? நீ பிந்தினால் நானும் உங்களுக்காக பிந்துவேன். அல்லாஹ் ரஹமத்தும் பிந்தி தான் வரும். மார்க்கத்தில் எதையும் முந்தி வரணும் பை, சஃபில் முந்தி வரணும். சரியா? சரி. அப்போ என்ன செய்யணும் பை, குல்து யா அபா யாக்கூப் மா தஅனீபி அஹ்லுல் உகத் அல் உமரா ரவாஹு நஸஈ. அல்லாஹ் தஆலா ஹதீஸின்படி அமல் செய்யக்கூடிய நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.